Post graduation diploma Yogic Science and Naturopathy, Madras University. சுதரத்து முதல்ல வெளியில வரவா? மிஸ்டர் பாக்கியராஜ், நீங்க தானே ஹோஸ்ட், எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்க. சார் இப்ப நான் எல்லாமே மியூட் பண்ணிட்டேன், ஆனாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணிடுறாங்க, அவங்களே அன்மியூட் பண்ணிடுறாங்க. தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்க தெரியல. கொஞ்சம் அவங்கவுங்க செக் பண்ணிட்டு நீங்களே மியூட் பண்றதுனால நினைக்கிறேன். நம்முடைய ஆசிரியர் அவருடைய கல்லூரி நாட்களில் என்சிசியினுடைய கேடட் சீனியர் அண்டர் ஆபீசராக பணியாற்றியிருக்கிறார். அப்போது அவர் 93ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமர் நரசிம்மராவ் அவரிடத்தில் தி பெஸ்ட் டிராபி ரெசிபென்ட் விருதினை பெற்றிருக்கிறார். பின்னர் பல்வேறு ஸ்போர்ட்ஸுக்கான விருதுகளை பெற்றிருக்கிறார். நம்முடைய ஆசிரியர் அவர்கள் புதுச்சேரி காவலர் பள்ளியில் பயிற்சி பள்ளியில் 2016 முதல் சிறப்பு ஆசிரியராகவும், தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியுடைய ஆசிரியராக 2019 ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். கடந்த 23 ஆண்டுகளாக புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் ஆகிய பகுதிகளில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். அவர் குறிப்பாக தொழிலாளர் நல சட்டங்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டிவிகளில் சிறப்பு பயிற்சி பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார். நம்முடைய காரைக்கால் முதன்மை நீதிபதி அவர்களுடைய, மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நமக்கு இன்றைக்கு How to an accused participate in his conviction என்கிற தலைப்பில் அவர் வகுப்பெடுக்க இசைந்திருக்கிறார். அவர்கள் அனைவரின் சார்பில் வரவேற்று உங்களை வகுப்பெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், வெல்கம் சார். Thank you, sir. Thank you for the nice introduction, Bhagiraj sir. Honorable judges, my dear advocate friends, with the blessings of my parents and my senior, I start the class. My special thanks to the Honorable District Judge Karthikeyan sir for inviting me and giving me an opportunity. I will try to do to the best of my level to share with you whatever I know about the subject. The subject is a very interesting subject in the sense how much an accused contributes for his conviction. குற்றம் சாட்டப்பட்ட நபர் தன்னுடைய கன்விக்ஷனுக்காக, வாய்ஸ் கேக்குதுங்களா பாக்கியராஜ் சார்? வாய்ஸ் கேக்குதா சார்? கொஞ்சம் கிளியரா இல்ல, அதாவது காத்து அடிக்கிற மாதிரியோ அல்லது ஏதோ ஃபேன் ஓடுற மாதிரியான சவுண்ட் இருக்கு. அத மெசேஜ் பண்றாங்க. அது வந்து 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அன்மியூட் பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்கள ஹோஸ்ட் நீங்க அதை கவனிச்சிங்க. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் ஆயிருக்கிற மைக் எல்லாம் தெரியும். அதை அப்பப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாக்குறேன் சார். எஸ் சார், இப்ப தேவலாமா? இப்போ ஓகே சார். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூம் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப பாருங்க சார், பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இப்பயும் அப்படிதான் இருக்கா? ஆமா, கிளியரா கேக்குது. ஆனா வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்ல, இது மேக்ஸிமம் வாய்ஸ் இதுல அவ்வளவுதான். ஓகே ஓகே, நீங்க மைக் பக்கத்துல முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க சார். ஓகே சார். நல்லது சார். ஓகே, தேங்க் யூ. பேசுங்க சார். The topic of the day is how much an accused contributes for his conviction. குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய தண்டனைக்கு அவரே எந்த வகையில, எந்த அளவுல அவரே வந்து கான்ட்ரிபியூட் பண்றாருன்ற டாபிக். டாபிக் மே சீம் very bit novel, but we will start like this. Whatever I say in the class, it is only for the purposes of enlightening something which I know to my junior members of the bar, and it is not intended for the honorable judges and senior advocates. Okay, with this introduction, we will go to this subject straight away. Conviction என்ற விஷயத்துக்கும் சென்டென்ஸ் என்ற விஷயத்துக்கும் பேசிக்கா இருக்கிற
வித்தியாசத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கன்விக்ஷன்ற விஷயம், குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் குற்றம் செஞ்சாருன்னு நீதிமன்றம் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, if the court which tries the accused founds guilty and it thinks that the prosecution has proved the case beyond all reasonable doubt, then it is amounting to conviction. இந்த கன்விக்ஷன் எதனோட அடிப்படையில கொடுக்குறாங்க நீதிமன்றம்னா, it is based on the weightage of the incriminating circumstances over the extenuating circumstances. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெனுவேட்டிங் ஆர் எக்ஸ்கல்பேட்டரி சர்க்கம்ஸ்டன்சஸ். இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்ற விஷயம், குற்றம் சாட்டப்பட்ட நபர் கூட குற்றத்தை தொடர்பு படுத்துற சங்கதிகள், facts which are connecting the person who is facing a trial with the guilt. Those circumstances are incriminating circumstances. இந்த circumstances கூடுதலா வெயிட்டேஜ் அதிகமா இருந்ததுன்னா, the honorable court will found that the honorable court will come to a conclusion that prosecution has proved the case beyond all reasonable doubt. Prosecution has ventured to prove the case beyond all reasonable doubt and the court has accepted it, all the evidences the prosecution has filed. So இது incriminating circumstances. Exculpatory circumstances na நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்து கூட தொடர்பு இல்ல, அவருக்கு எகெயின்ஸ்டா ப்ராசிக்யூஷன்ல கொடுத்த ஆவணங்களோ டாக்குமெண்ட்ஸோ பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிலேட்டிங் வித் தி கிரைம் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு இன்கிரிமினேட்டிங் எக்ஸ்கல்பேட்டரி சர்க்கம்ஸ்டன்சஸ். தீஸ் டூ ஆர் தேர். Sentencing is different from conviction. What is the sentencing? Sentencing நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவரோட குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு முடிவு பண்ண பிறகு இவருக்கு எந்த அளவுல தண்டனை கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அப்படி நீதிமன்றத்துக்கு எல்லா விஷயத்திலயுமே அப்படி ஒரு privilege இருக்குமான்னு பார்த்தா there are two types of sentences. One is determinate sentence and the other is determinative sentences. பாக்கியரா சார் கேக்குதுங்களா? சார் எஸ் கேக்குது, நீங்க பேசுங்க சார். கேக்குது, பேசுங்க. சரி. determinate sentenceனா நீதிமன்றம் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளோட ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா தி பனிஷ்மெண்ட் ஷல் நாட் பி லெஸ் தேன் ஒரு வார்த்தை வந்துடும். இவ்வளோ பனிஷ்மெண்ட் தான் கட்டாயம் கொடுக்கணும்னு கோர்ட்டுக்கு அதுல டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. பனிஷ்மெண்ட்டை கொடுக்குற விஷயத்துல கோர்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. கட்டாயமா இவ்வளவு சென்டென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஆக்ட்லயே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் டிட்டர்மினேட் சென்டென்ஸ். பெர்மிசிவ் சென்டென்ஸ்னா என்ன சொல்லியிருப்பாங்க, தி மேக்ஸிமம் சென்டென்ஸ் இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு நாள்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் தி மேக்ஸிமம் சென்டென்ஸ் இஸ் 10 years சொல்றாங்க, he may be punished up to 10 years சொல்றாங்கன்னா ஒரு நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள 10 வருஷம்க்குள்ள எவ்வளவு நாள் வேணாலும் கொடுக்கலாம். So there are two types, one is determinate, another is permissive. இப்போ having understood what is conviction and what is sentencing, now my topic is in what way this man is contributing for getting himself convicted in the other way, or இவர் என்னெல்லாம் விஷயங்களை இந்த குற்றம் புரியறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருந்தாரு, அதோட தொடர்புடைய சங்கதியும் குற்றம் புரிந்த சங்கதியை என்ன பண்ணியிருந்தாரு, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எப்படி கலெக்ட் பண்ணாங்க, நீதிமன்றம் இதை எந்த லைட்ல அப்ரிஷியேட் பண்றாங்க, எந்த லைட்ல அப்ரிஷியேட் பண்றாங்கன்ற விஷயத்தை பொறுத்து தான் இவருக்கு கன்விக்ஷன் கிடைக்கும். சரி, இந்த கன்விக்ஷன் ஒரு ஆளுக்கு கட்டாயமா கொடுக்கணுமான்னா, in a civilized society, if a man is permitted to commit an offense and if the court let him to go scot free, then the society will perish. Society in ஒரு கான்செப்டே இருக்காது. Criminals are encouraged and they are let out scot free. In this core, I would refer a judgment of the Honorable Supreme Court in I would refer the judgment of Honorable Supreme Court in State of UP versus Anil Singh. State of UP versus Anil Singhல பாத்தீங்கன்னா 1988 சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட்டார் என்ன பண்ணணும், ஒரு கிரிமினல் கோர்ட்டோட டியூட்டி என்ன பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. வழக்கமா நம்ம என்ன நினைப்போம், கிரிமினல் கோர்ட்ல போலீஸ்காரங்க போட்ட வழக்க சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபணம் பண்ணாத பட்சத்துல அவரை நம்ம வெளியில அவரை நம்ம தண்டனையில இருந்து நீக்கிடணும்னு சொல்றோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க,
The equal duty, both are equal duties. One is, if at all a man is found guilty, he should definitely be given adequate sentencing. If at all a man is found innocent, then he should be let scot free. So both are primary duties of a criminal court, as was laid down by the Honorable Supreme Court in state of UP versus Anil Singh. சரி, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கையில எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்தை மீற ஒரு ஆளு, சட்டத்துல குற்றம்னு சொல்ற ஒரு விஷயம், அஃபென்ஸையோ கிரைமையோ செய்யற ஒரு ஆளை, அவர் செஞ்ச குற்றத்தை எல்லா ட்ரேசஸ், ஒரு ட்ரேஸ் விடாம ஒரு ட்ரேஸா கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாலை மாதிரி போத்து கடைசியா 154ல ஸ்டார்ட் பண்ற பயணத்தை 173 வரைக்கும் சார்ஜ் ஷீட் வரைக்கும் ரெடி பண்ணி ஒரு ஒரு குற்றவியல் நீதிபதி கிட்டயோ இல்ல ஒரு செஷன் ஜட்ஜு கிட்டயோ கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான சுமை ஒண்ணு வந்து இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி கிட்ட இருக்குது. இவங்க இதை ஒழுங்கா பண்றாங்களா பண்ணலையா அப்படின்ற விஷயம் 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ப்ராசிக்யூஷன் ஹஸ் மிசரபிளி ஃபெயில்டுன்னு சொல்லியிருப்பாங்க. 2014ல என்ன பண்றாங்க, இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் கிஷன் பாய் 2014 சுப்ரீம் கோர்ட், இந்த வழக்குல என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தர் வந்து ரேப் பண்றாரு. இந்த கிஷன் பாய் என்றவர் ரேப் பண்ணிடுறாரு. ஆனா இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி இன்கிரிமினேட்டிங் ஒழுங்கா கொடுக்கப்பட இருக்குது, ப்ராசிக்யூஷனோட எவிடன்ஸ் போதும்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாரு. கிஷன் பாய் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்ல போனோம்னா என்ன சொல்றாங்க, ப்ராசிக்யூஷன் வந்து எவிடன்சஸ் எல்லாம் ஒழுங்கா கலெக்ட் பண்ணல, இந்த மாதிரி அறகுறையான எவிடன்சஸ் வச்சுக்கிட்டு ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணாத ஒரு கேஸ நம்ம வந்து அந்த கேஸோட அந்த எவிடன்சஸோட அடிப்படையில நம்ம கிஷன் பாய் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்து என்ன பண்றாங்க, இது ஹைகோர்ட் ஃபீலிங் அக்ரீவ்ட் தட் on the orders of the high court on the acquittal of the accused, the state goes on an appeal to the Honorable Supreme Court, wherein his lordship Justice Kekar, as he then was, thereafter he became a chief justice of Supreme Court, Justice Kekar lordship என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மனசு ரொம்ப இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் பண்ண தவறுதலும் அவர் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணாததையும் பார்த்து லார்ட்ஷிப்போட மனசு ரொம்ப வெந்து போய் என்ன பண்றாங்கன்னா, the lordship has said like this in that case, when we are adjudicating this case, this Kishan நல்லா நிமிர்ந்து நின்று இந்த கோர்ட் இந்த சட்டம்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ணல, நம்ம தப்பு பண்ணி இதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லி நடந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை கட்டாயம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்து பனிஷ் பண்ணணும்னு சொன்னது மட்டும் இல்லாம, the Honorable Supreme Court in this case, in Kishan Bhai's case, has directed the Home Secretary to form a committee called as a screening committee. இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி ஒழுங்கா இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணாத பட்சத்துல 3 வகையான தண்டனையை பிரிஸ்கிரைப் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா, ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுற போது இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் பண்ண லேப்சஸால தான் இந்த வழக்குக்கு நான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அக்யூசேஷனை ஒழுங்கா எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணி, ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் நல்ல விதமா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணிருந்தாருன்னா அக்யூஸ்டுக்கு கரெக்டான குவாண்டம் தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணாததுனால the honorable court is constrained to pass an order of acquittal. The whole liability should go to the lapses on the part of investigation அப்படின்ற ஒரு விஷயத்த ஜட்ஜ்மெண்ட்ல ஃபைண்டிங் கொடுத்து, அந்த ஜட்ஜ்மெண்ட் பீரியாடிக்கலா இட் கோஸ் டு தி லா டிபார்ட்மெண்ட் அண்ட் டு தி ஹோம் டிபார்ட்மெண்ட். ஹோம் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலான ரொம்ப ஹீனியஸ் இல்லாத சிம்பிள் அஃபென்சஸ், கிரீவியஸ் அஃபென்சஸ் மாதிரி வழக்குகள்ல என்ன பண்றாங்க, அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேட்டிங் மெஷினரியிலே வைக்க மாட்டாங்க. அவர் இன்வெஸ்டிகேட்டிங்க்கு ஃபிட் இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்ம்டு போலீஸ்ல, ஸ்டோர்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல அவரை வச்சிருவாங்க. இல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பண்ண தப்பு ரொம்ப கிரேவான தப்பு, அஃபென்சஸ் தி நேச்சர் ஆஃப் தி அஃபென்சஸ் டூ மச் அப்படின்னு if the home secretariat feels or the screening committee feels,
என்ன பண்றாங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி அந்த ஆளை, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை டீப்ரமோட் பண்றாங்க. தேர்ட் பனிஷ்மெண்ட் which the screening committee can recommend to the appointing authorities, he may be dismissed from service. So what I would like to submit is the investigating authority is all powerful to see to that rule of law is properly adhered to by properly doing a fair investigation. இல்லன்னா விக்டிமுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட் கிடைக்காம போயிடும், சொசைட்டி லாலெஸ்ஸா போயிடும். வித் திஸ் பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி எப்படி எல்லாம் ஒரு மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்மளோட டாபிக்கை 3ஆ பிரிச்சிடலாம். ப்ராடரா எப்படி பிரிச்சிடலாம்னா, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் இன் தி வேர்ட்ஸ் ஆஃப் எட்மண்ட் லொகார்ட், அவர் யாருன்னா ஒரு பிரான்ஸோட ஷெர்லாக் ஹோம்ஸ்னு அவரை சொல்றாங்க. அவர் he was a great forensic expert. எட்மண்ட் லொகார்ட் அவர் என்ன சொல்றாரு, every accused wherever he gets into contact will leave a trace. Every accused wherever he comes into contact he will leave a trace. தடயம் இல்லாம ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர், குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர் தடயம் இல்லாம அவரால் போகவே முடியாதுன்னு சொல்றாரு. இவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு பெரிய கிரேட் சயின்டிஸ்ட், ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட், அவர் யாருன்னா பால் எல் கிர்க். அவர் என்ன சொல்றாரு, wherever an accused steps, 1, whatever he touches, 2, whatever he leaves behind, all this will unconsciously speak as a silent witness. தடயம் இல்லாமல் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தன்னுடைய குற்றத்தை, தடயம் இல்லாமல் குற்றத்தையோ குற்றத்துக்கு முன்னால பண்ற சதி வேலைகளையோ குற்றம் பண்ணிட்டதை மறைக்க முயற்சி பண்ணும் போதோ தடயமே இல்லாம ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரால எந்த காரியத்தையும் பண்ண முடியாதுன்றதுதான் எல்லா ஃபோரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டோட கருத்து. முடியாத கருத்து. இந்த விஷயத்த ப்ராசிக்யூஷன் ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றத்துல ஜட்ஜு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை விடுதலை பண்றாருன்னா 2 விஷயம். ஒண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா பண்ணல, இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண எவிடன்ஸ் நீதிமன்றத்தோட ஜுடிஷியல் கான்ஷியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு பண்ணல. நம்ம டிவைட் அவர் டாபிக். ஒண்ணு பாத்தீங்கன்னா ப்ரீ கிரைம் ஸ்டேஜ், குற்றத்துக்கு முன்னால, அப்புறம் குற்றம் நடக்கிற போதும், டூரிங் குற்றம் நடந்து அவர் மாட்டிக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் அவரை பிடிக்கிற போதும் கலெக்ட் பண்ற எவிடன்சஸ், அப்புறம் நீதிமன்றத்துல போய் அவரோட கன்விக்ஷனுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபரே எப்படி ஜவாப்தாரி ஆகிறார், அவரே எப்படி பொறுப்பாகிறாருன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றம் புரியறதுக்கு முன்னால, நம்ம எல்லாருக்கும் தெரியும் லா காலேஜ்ல சொல்லுவாங்க ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்னு நம்மளோட கிரிமினல் டீச்சர் எழுதி போடுவார், கிரிமினாலஜி டீச்சர் எழுதி போடுவார். என்ன எழுதி போடுவாரு, மோட்டிவ், ஃபர்ஸ்ட் மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தை எழுதி போட்டு மோட்டிவ் எழுதி போடுவாரு. அப்புறம் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாரு, மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், அப்புறம் அட்டெம்ப்ட், அப்புறம் கமிஷன். இப்ப இந்த மோட்டிவ் ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி மனுஷன் என்ன பண்ணுவாரு, ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவார். என்னன்னா நம்ம இப்படி செய்யலாம், ஒரு கெட்ட எண்ணம். மென்ஸ்ரியாவை எப்படி வெளிப்படுத்துவாரு, அவரோட லெட்டர் மூலமாவோ போன் மூலமாவோ மென்ஸ்ரியாவை வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி ஒரு காரியத்தை மோட்டிவை வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி ஒரு குற்ற எண்ணத்தை நான் வச்சிருக்கிறேன், அவரோட அக்காம்பிளிஸ் கிட்ட சொல்லுவார், அவரோட கோ கான்ஸ்பிரேட்டர் கிட்ட சொல்லுவார், நான் இப்படி ஒரு குற்ற எண்ணம் வச்சிருக்கிறேன், நம்ம இப்படி ஒரு காரியம் செய்யலாம். ஒரு லெட்டர் போடுறாரு. அவருக்கு அந்த லெட்டர் எழுதுற போது தெரியாது இது திஸ் வில் பிகம் a major contributor for his crime. இந்த விஷயத்துக்கு நீங்க படிச்சுக்கணும்னா மீர்சா அக்பர் வர்சஸ் ஸ்டேட் 1940 பிரிவி கவுன்சில், ரொம்ப ஃபேமஸ் கேஸ். செக்ஷன் 10 எவிடன்ஸ் ஆக்ட படிக்கணும்னா இதுதான். இதுல என்ன பண்றாங்க, ஒரு அம்மா வந்து அவங்களோட புருஷன் இருக்கும் போதே ஒருத்தரை, ஒரு கள்ளக்காதலனை லவ் பண்றாங்க. இவங்களுக்குள்ள லெட்டர்ஸ் எழுதிக்கிறாங்க. அந்த புருஷனை கொல்றதுக்கு முன்னால இவங்களுக்குள்ள லெட்டர்ஸ் எழுதிக்கிறாங்க. இந்த லெட்டர் பரிமாற்றம் கான்ஸ்பிரசி எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால நீதிமன்றம் என்ன பண்றாங்க, அதையும் ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த லெட்டர் இஸ் a strong proof that there was a pre planning for murder ன்னு அதுல கன்விக்ஷன் கொடுத்துறாங்க. So it is Mirza Akbar versus state year 1940 privy council. இது மோட்டிவ். அடுத்து கான்டக்ட், செக்ஷன் 7 and செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம பார்ப்போம். நம்ம கொஞ்சம் இன்னைக்கு வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல கொஞ்சம் பார்க்க போறோம், சிஆர்பிசில கொஞ்சம் பார்க்க போறோம், ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்ல கொஞ்சம் பார்க்க போறோம். இவ்வளவு விஷயங்களை பார்க்க போறோம்.
இப்ப செக்ஷன் 7 and 8 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ல கான்டாக்ட பத்தி பேசுறாங்க. இந்த கான்டாக்டுக்கு ஐ வில் கிவ் a good judgment of the honorable Supreme Court with regard to section 8 conduct, section 8 of the Indian Evidence Act. கான்டாக்ட பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் சந்த் versus Delhi administration. பிரகாஷ் சந்த் as a state, Delhi administration. இதுல என்ன ஆகுதுன்னா இந்த பிரகாஷ் சந்த்ன்றவர் 30 ரூபாய் பணம் வாங்கிடுறாரு. 1978 கேஸ், 1978 சுப்ரீம் கோர்ட். 30 ரூபாய் அந்த காலத்துல கம்மியா வாங்கியிருக்கிறாங்க போல இருக்குது. இல்ல அந்த காலத்துல 30 ரூபாய் பெரிய காசா எனக்கு தெரியல. ஒருத்தர்கிட்ட என்ன பண்றாரு, அந்த டெல்லி பிளானிங் அத்தாரிட்டி, அவர் டெவலப்மெண்டல் அத்தாரிட்டி, வீடு கட்டுவோர் நல சங்கம் மாதிரி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. எஸ் சார், கண்டினியூ பண்ணுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ் கண்டினியூ. இல்ல கேக்கு. எஸ் எஸ். அவர் என்ன பண்றாரு, இந்த பிரகாஷ் சந்த்ன்றவர் என்ன பண்றாரு, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட ஒரு ஸ்டாஃப், அவர் 30 ரூபாய் லஞ்சம் வாங்கிடுறாரு ஒருத்தர்கிட்ட. அவர் போய் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்து போலீஸ் போய் அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி போலீஸ் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, டிராப் விட்னஸ் ரெடி பண்றாங்க, இவரை பணம் கொடுத்துட சொல்றாங்க. பணத்தை கொடுத்துட்டாரு. போலீஸ் உள்ள வரும்போது அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, இந்த பிரகாஷ் சந்த் என்ன பண்றாரு, அந்த ஃபைல், ஒரு ஃபைலுக்குள்ள இந்த 30 ரூபாய் வச்சு காலு கீழ் எடுத்து அந்த ஃபைலை மெரிச்சு வச்சு உட்காந்துக்கிறாரு. போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபைலை வந்து அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அதுக்குள்ள 30 ரூபாய் எடுத்துடுறாங்க. பிரகாஷ் சந்த் என்ன பண்றாரு, கோர்ட்ல என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, இது செல்லாது. ஏன் செல்லாதுன்னா, எஃப்ஐஆர் போட்டு ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் என்கிட்ட எடுத்த வாக்குமூலம் இதுன்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, அக்யூஸ்டோட கான்டக்ட் இஸ் a great contributing factor for the court to arrive at a conviction. So motive is a biggest attribute. It will contribute greatly to conviction. Then conduct of the accused also will attribute for the court to land him in a conviction. அடுத்து பாத்தீங்கன்னா கேஸ் ஒன்னு, மல்கானி vs ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. RM Malkani vs State of Maharashtra, 1972 Supreme Court. The RM Malkani is a very famous and interesting case. It is something with regarding to voice admissibility also. In the voice or admissibility பத்தி, voice test எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்றது வேற ஒரு சாப்டர். வாய்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், வாய்ஸ் டெஸ்ட், வாய்ஸை வந்து ஒருத்தவங்க ஒரு ஆடியோ கேசட் எடுத்து வந்து நீதிமன்றத்துல சாட்சியமா தராங்க, அதை ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாதான்றது பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து யூசுப் அலி இஸ்மாயில் நக்ரி. யூசுப் அலி இஸ்மாயில் நக்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, 1967 சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸ்லால உங்களுக்கு வித் ரிகார்ட் டு அட்மிசிபிலிட்டி ஆஃப் ஆடியோ tape records, audio records, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா it is discussed nicely and it is still holding the field. It is not overruled judgment. Okay. Then coming back to this Malkani versus State of Maharashtra, 1972. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த மல்கானின்றவர் ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, பாம்பேல ஒரு ஆபரேஷன் பண்றாரு, பேஷண்ட் இறந்து போறாங்க. இந்த மல்கானின்றவர் பிரஸ்காரர், அச்சுக்கூடங்காரர். அவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட போன் பண்ணி, நான் வந்து நீங்க இந்த செஞ்ச விஷயத்த பிரஸ்ல பெருசா போடாம இருக்கிறதுக்கு நீங்க பணம் கொடுத்துருங்க எனக்குன்னு சொல்லி பணத்தை கம்பல் பண்ணி கேட்கிறாரு. இவர் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறாரு. பேஷண்ட் நான் வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி பண்றாரு. போலீஸ் தே ரெஜிஸ்டர்ட் அன் எஃப்ஐஆர். தென் தே செட், உங்களை எப்பெல்லாம் மல்கானி உங்ககிட்ட பேசுறாரோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை ரெக்கார்டர் இதை யூஸ் பண்ணி நீங்க இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை எங்கள்கிட்ட எடுத்து வந்து கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சு, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப மல்கானி என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு தெரியாம என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணது டெலிபோன்ல டெலிகிராஃப் ஆக்டுக்கு எகென்ஸ்டான ஒரு விஷயம், அதனால இந்த எவிடன்ஸே இட் இஸ் obtained by fraudulent means. ரெண்டாவது, தி ஸ்டாண்ட் which it takes before the Supreme Court is it is inadmissible under section 162 CRPC. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்டட் பை போலீஸ் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து இட் இஸ் ஹிட் போலீஸோட ஸ்டேட்மெண்ட், போலீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இது சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கிடையாது, இட் இஸ் ஹிட் அண்டர் 162 சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, மல்கானி டாக்டர் கிட்ட தான் பேசினார ஒழிய மல்கானி இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்க்கு கொடுக்கல, ஆகையால இந்த எவிடன்ஸ் அட்மிசிபிள் சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டர் எவிடன்ஸை
Otherwise court enna solranga, the tape recorder evidence admissible. Otherwise the court says that it is an admissible evidence as it proves the conduct of the accused fully. It is admissible under section 7 and 8 of the Indian Evidence Act னு சொல்லிடுறாங்க. அப்ப motive and conduct is a contributing factor. I am once again insisting to all of you that when, if at all a criminal court convicts a convict, it doesn't mean that defense lawyers நம்ம என்ன நினைக்க கூடாது, நம்ம ஒழுங்கா நடத்தாம விட்டுட்டோம், இல்ல ஜட்ஜ் நல்லா தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு கிடையாது. இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நல்ல விதமா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா ஜுடிஷியல் சென்சிபிலிட்டியில லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் கன்க்ளூஷன், if at all evidences are properly appeasing the judicial conscience, it will end in a conviction. If not, it will end in an acquittal. So as you sow, so you reap னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க. அதே மாதிரி குற்றம் செஞ்சவர் அவருக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் ட்ரேசஸை விட்டுடுவாரு. அதன் அடிப்படையில அவரே தான் அவரோட கன்விக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறார். So motive, conduct. Then the real crime itself. Okay, அந்த கிரைம்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பண்றாருன்னா, கையால ஒரு விஷயத்தை தொடுறாரு, அப்ப இது ஃபிங்கர் பிரிண்ட். காலால இந்த இடத்துல நடந்து போறாரு, ஃபுட் பிரிண்ட். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பேசுறாரு, வாய்ஸ், இட் பிகம்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஒன்ஸ் அகேன். அப்புறம் போலீஸ் பிடிச்சாங்கன்னா என்ன பண்றாரு, அவங்க கிட்ட கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. If it leads to discovery, then it also is a contributing factor. அதுல நம்ம 24 கன்ஃபெஷன் தனியா வர்ற போது, in the course of lecture we'll see கன்ஃபெஷன் தனியா வர்ற போது 24 to 27 என்னென்ன சொல்லுதுன்னு அதை பார்த்துடலாம். அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு பெரிய டாபிக். இதுல இவர் என்ன பண்ணாருனாலும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டிஎன்ஏ எல்லாம் ரொம்ப ரேப்பிடா டெவலப் ஆகி போச்சு. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா டிஜிட்டல் ஃபூட்டிங்ல இருந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் எல்லா வகையிலையும் கட்டாயம் மாட்டிப்பாரு. இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஒழுங்கா பண்ணாங்கன்னா எல்லா ட்ரேசஸையும் எடுத்துடலாம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாருங்க, now it has gained momentum. section 53 small a, என்னாச்சு 53 small a of CRPC, it was amended and 53 small a explanation என்ன சொல்றதுன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளட் அண்ட் பிளட் ஸ்டெயின்ஸ். அந்த கிரைம் சீன்ல இருக்கிற இவரே சம்டைம்ஸ் காயமாயிடுவார். விக்டிமை தொல்லை பண்றோம்னு சொல்லிட்டு இவருக்கும் காயமாயிடும். விக்டிமோட ரத்தம் இருக்கும், இவரோட ரத்தம் இருக்கும். பிளட் அண்ட் பிளட் ஸ்டெயின்ஸ் ஆர் அ இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் கன்விக்ஷன். ஒண்ணு. ஸோ இந்த நேரத்துல பிளட் அக்யூஸ்டோட பிளட் குரூப்பை மட்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணா ப்ராசிக்யூஷன் போதுமானா, மாடர்ன் சிராலஜி ரிப்போர்ட்லாம் ஸ்பெசிபிக்கா வந்ததுனால கோர்ட்டார் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பிளட் குரூப் ஒரு ஆளுக்கு இருக்கிற குரூப் மில்லியன்ஸ் ஆஃப் ஆளுக்கு இருக்கும். இப்ப நான் ஓ பாசிட்டிவ், அந்த மாதிரி 1000 பேர் இருப்பாங்க, லட்சம் பேர் இருப்பாங்க, கோடி பேர் இருப்பாங்க. அப்ப சீராலஜி ரிப்போர்ட்டையும் ஸ்பெசிபிக்கா ப்ராசிக்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதே பிளட் தான். அந்த பிளட்ல இருந்து பிளட் ரிப்போர்ட், குரூப் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு சீராலஜி ரிப்போர்ட் கொடுக்கணும். 2 judgments on that score I would refer, which will be very useful. One is Prakash versus State of Karnataka 2014 Supreme Court. The other is, all the judgments will be posted in the chat, so I am not repeating. Then the other is Debapriya Paul versus State of West Bengal 2017 Supreme Court. In the rendu judgmentum, it has elaborately discussed about the topic which I am dealing with regard to blood samplings, blood grouping. Okay. Then aduthu parunga, blood stains, blood and blood stain. Then sperm and swab. Rape accused, enna pannuvar rape victim, he will definitely, sperm will go into the reproductive organ of a woman or on the cloth of a woman or whatever it is. So sperm and swab. Sperm எப்படி ஒரு மேனோட ரீப்ரொடக்டிவ் என்சைமோ அதே மாதிரி ஸ்வாப் பாத்தீங்கன்னா ஒரு விமனோட ரீப்ரொடக்டிவ் என்சைம்ஸ். ஸ்வாப் டெஸ்ட். தென் சலேவா, தட் இஸ் புட்டம் அண்ட் ஸ்வெட். இப்போ கட்டாயமா குற்றம் பண்றவங்களுக்கு ஸ்வெட்டோ சலைவாவோ அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்லயோ விக்டிம் மேலேயோ கட்டாயமா பட்டு போயிடும். தென் விரல், அதுல முனையில இருக்கிற ஹேர் என்ன பண்றோம், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபிங்கரோட நெயிலும் நெயில் கிளிப்பிங்ஸும் ஹேர் பார்ட்டிகிள்ஸும் இந்த விஷயங்கள் இல்லாம டிஎன்ஏ டெஸ்டிங். இப்ப இந்த டிஎன்ஏ டெஸ்டிங்ன்ற விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேட்டஸ்டா 2018 இந்தியால ஒரு பெரிய கலவரமான ஒரு கேஸ் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். இட் இஸ் கால்ட் அஸ் Bokai, a girl in Shimla.
அந்த ஊர் பேர் கொக்காய், சிம்லாவில் இருக்கிற ஒரு தஹசில் பேரு கொக்காய். அந்த கொக்காயில ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள் 16 வயசு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணிட்டு அந்த பிள்ளைய சாவடிச்சு ஒரு வாய்க்காலுக்குள்ள போட்டுடுறாங்க. தலைக்கீழையும் கால் மேலேயும் அந்த புள்ள நேக்கடா இருக்கிறாங்க. ஊர்காரங்க சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வைக்கிறாங்க. போலீஸ் வராங்க. அது பெரிய கலவரமாயி ட்ரைபல் பீப்புள் எல்லாரும் ரொம்ப ஹியூஜ் ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே அது டிஜிபி அதுல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்துடுறாரு. டிஜிபி என்ன பண்றாரு, ஒரு 6 பேரை பிடிக்கிறாரு. இவங்க தான் கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்து அந்த பிள்ளைய சாவடிச்சு ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தரை வந்து கஸ்டோடியல் டெத்ல கொன்னுடுறாங்க. அவர் இறந்து போறாருன்னு போலீஸ் என்ன தேரி சொல்றாங்கன்னா, விக்டிம் சைட்ல சொல்றாங்க போலீஸ் சாவடிச்சிட்டாங்கன்னு. போலீஸ் சைட்ல சொல்றாங்க இல்ல இந்த 5 பேர் பாக்கி இருந்த 5 பேர் இந்த ஒருத்தரை சாவடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. தி ஸ்டேட் என்ன பண்றாங்க, நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி போலீஸ் என்கொயரி, ஸ்டேட் என்ன பண்றாங்க, சிபிஐ கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. கொக்காய் மர்டர் அண்ட் ரேப் கேஸ். அந்த கேஸ் இன்னும் ரிப்போர்ட் ஆகல. நீங்க அந்த கேஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை சிபிஐ வெர்சஸ் அருண்குமார் அலியாஸ் நீலி, இது இப்ப நடந்துட்டு இருக்குது. எங்க நடந்துட்டு இருக்குதுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். பிப்ரவரி மாசம் வரைக்கும் கேஸ் நடந்தது. இப்போ கோவிடால நடக்கல. பிப்ரவரி மாசம் அந்த கேஸ்ல வந்து டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. சிபிஐ நடத்துறாங்க இப்ப இந்த வழக்கை. இதுல பெரிய டர்னிங் என்னன்னா, நான் சொன்ன பாருங்க, எல்லாரும் ஒரு ட்ரேசஸ் கட்டாயம் அக்யூஸ்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அவரோட கன்விக்ஷனுக்கும் அக்யூட்டலுக்கும். இதுல என்ன ஆச்சுன்னா 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அந்த பொம்பளை பிள்ளைய சாவடிச்சிட்டாங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேட் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சிபிஐ என்ன பண்றாங்க, சயின்டிபிக்கா 40 சிபிஐ ஆபீசர் சேர்ந்து அந்த ஸ்பாட்டையும் அந்த பொம்பளை பிள்ளையோட ரிமைனிங்ஸையும் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸையும் பிளட் ஸ்டெயின்ஸையும் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த 6 குற்றம் சாட்டப்பட்டவங்க கஸ்டோடியல் வயலன்ஸ்ல இறந்து போனவர் உள்பட்ட இந்த 6 அக்யூஸ்டுக்கும் அந்த குற்றத்துக்கும் டிஎன்ஏ மேப்பிங்லயோ பிளட் டெஸ்ட்லயோ இந்த நான் சொன்ன எக்ஸாமினேஷன்ல எந்த சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாதுன்னு சொல்லிட்டு they are starting the investigation afresh. A re-investigation was started by the investigating agency. And என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டிஎன்ஏ லைனேஜ் பத்தி, இந்த டிஎன்ஏ மேப்பிங், அதுல பாத்தீங்கன்னா 2 வகையான டெஸ்ட் இருக்குது டிஎன்ஏல, சயின்டிபிக் டெஸ்ட். ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் இட். ஒன் இஸ் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் மேட்சிங், another is lineage matching. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு குற்றம் பண்றேன், என்னோட ரத்தம் குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல அந்த இடத்துல இருக்குது. அந்த என்னோட ரத்தத்தை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் எந்த ஃபேமிலின்னு என் ரத்தத்தை எடுத்துட்டு போய் ரேண்டமா சொல்லுவாங்க. எடுத்துட்டு போய் அந்த ஃபேமிலி ட்ரீ லீனேஜ்ல செக் பண்ணி நான் எந்த வீடு, யாரோட வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன், எந்த ஃபேமிலிக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கண்டுபிடிக்கிறது. என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட இது மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்கள வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சிபிஐ என்ன பண்றாங்க, they suffered for 9 months to investigate. இந்த பையனை, இந்த அனில்குமார் பையனை என்ன பண்றாங்க, இந்த அக்யூஸ்ட ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. எப்படி ட்ரேஸ் பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு 250 ஆட்களை பிடிக்கிறாங்க சிம்லா ஏரியாவில. பிடிச்சி அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்றாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டா யாருமே மேட்ச் ஆகல. அடுத்து ஒரு 250 பேரை பண்றாங்க, பிளட் டெஸ்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆளுங்களோட டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ கூட ஒரு கம்மி பெர்சன்டேஜ்ல மேட்ச் ஆகுது. அவங்களுக்கு யார் யார் சொந்தக்காரங்கன்னு பார்த்து கடைசி அனில்குமாரை ட்ரேஸ் பண்றாங்க. இவர் ஒரு உட்கட்டர், இவர் ஏற்கனவே ஒரு அக்யூஸ்ட், பெயில்ல வெளியில இருந்தாரு. இவரு மட்டுமே என்ன பண்ணிருக்கிறாரு, சார் பேசுங்க சார், மீட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அதை அடிச்சு சாவடிச்சிடுறாரு. சாவடிச்சுட்டு அந்த புள்ளை எடுத்து ஒரு வாய்க்கால்ல போட்டுட்டு இவர் போயிடுறாரு. நவ் திஸ் வாஸ் தி கேஸ் ஆஃப் சிபிஐ. இப்ப பாத்தீங்கன்னா, as I have told you, any person who comes into contact with the crime will leave a trace. இப்ப பாருங்க, இந்த ஒரு சயின்டிபிக் டெவலப்மெண்ட் நம்ம நாட்டுல இல்லைன்னா, வளர்ந்து இல்லைன்னா, இப்ப அந்த டிஜிபி தலைமையில போட்ட அந்த 6 குற்றம் சாட்ட நபர்கள் கட்டாயமா அவங்களுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் அவங்க மேல ஒரு கேஸ் இன்னும் டெவலப் பண்ணி it would have landed in a conviction. So this DNA now plays a very, very vital role. Any man who comes into contact with any scene of occurrence or the victim will definitely leave a trace, and he is contributing through all the factors which I have said, right from sweat to sperm. Okay. இப்ப இந்த டிஎன்ஏ டெஸ்டிங், மைட்டோகாண்ட்ரியல் டெஸ்டிங் எல்லாம் இன்னைக்கு நேற்று தான் நடக்குதா, இல்ல இந்தியால இன்னைக்கு தான் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா,
I will take you to a earliest case, oldest case, Crippen's case. நம்மளுக்கு லா காலேஜ்ல வந்து எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லி கொடுக்குற லெக்சரர் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, கிரிப்பன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிப்பன் கேஸ் பாத்தீங்கன்னா 1910. எங்க இருக்கிறாரு கிரிப்பன்னா? லண்டன்ல இருக்கிறார், சவுத் லண்டன்ல இருக்கிறார். என்ன பண்றாரு, வழக்கமா புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி கிரிப்பனுக்கும் கிரிப்பன் வீட்டுக்காரமாக சண்டை. ஆனா இது ஒரு புதுவிதமான சண்டை. என்ன புதுவிதமான சண்டைன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் நேஷன் அவங்களாம் 120 130 வருஷத்துக்கு முன்னாலே ரொம்ப மாடர்னா இருந்திருக்கிறாங்க. அவர் அந்த அம்மாவை கோரா, அந்த அம்மா பேரு கிரிப்பனோட டாக்டர் கிரிப்பன், அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவரோட வீட்டுக்காரம்மா பேரு கோரா. கோராக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க தனியா, ஹஸ்பண்ட் இல்லாம. ஹஸ்பண்டுக்கு டைபிஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தா there is a matrimonial discord. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒத்துப்பட்டு போல. இவர் என்ன பண்றாரு, டாக்டர் கிரிப்பன் என்ன பண்றாரு, இந்த அம்மாவை வந்து இந்த சண்டே பாத்தீங்கன்னா இந்த கறிக்கடைகள்ல தனித்தனியா ஸ்பேர் பார்ட் எல்லாம் வெட்டி தொங்க விடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை பிடிச்சி, ஒய்ஃபை பிடிச்சி என்ன பண்றாரு, கை தனியா டிசெக்ட் பண்ணிட்டாரு, கால் தனியா டிசெக்ட் பண்ணிட்டாரு, ஹெட் தனியா டிசெக்ட் பண்ணிட்டாரு. அவர் ஹோமியோபதி டாக்டர் தான் இருந்தாலும் சர்ஜரி பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. பிராக்டிஸ் பண்ணி இந்த டார்சோவை மட்டும், அந்த அம்மாவோட டார்சோவை மட்டும் எடுத்துட்டு போய், டார்சோ மீன்ஸ் கழுத்துக்கு கீழேயும் கால் பகுதி இடுப்பு வரைக்கும் அந்த பெரிய பீஸை மட்டும் எடுத்துட்டு போய் அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு பகுதியில, அங்க ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த வைன், அப்புறம் வந்து கோல், இந்த ஹீட் ஆகிறதுக்கு கூல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு செல்லார்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி. அந்த செல்லார்ல தரையில இருக்கிற பிரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்றாரு, இந்த மார்பு பகுதி மட்டும், இந்த பீஸ் மட்டும் எடுத்து அந்த இதுல புதைச்சு வச்சிருக்காரு. வரவங்க எல்லாரும் கேக்குறாங்க எங்க வைஃபை காணோம்னு. ஒரு சிலர்கிட்ட சொல்றாரு USA போயிருக்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா ஊருக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு சிலர்கிட்ட இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஸோ சஸ்பெக்டிங் திஸ் தி போலீஸ் கேம் அண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவரை விசாரிக்கிறாரு. விசாரிச்சிட்டோன்னா நம்ம டாக்டர் கிரிப்பன் ரொம்ப புத்திசாலி போல இருக்குது. என்ன பண்றாரு, போலீஸ் கிட்ட இவர் அவ்வளவு தன்மையா பேசுனதுனால போலீஸே ஐயோ இவர் ஒண்ணுமே பண்ணல, நல்ல மனுஷன் போல இருக்குது, நம்ம தப்பான ஆளா விசாரிச்சிட்டோம்னு சொல்லி தி போலீஸ் காட் கன்வின்ஸ்ட் and he thought that this man would not have done the offense and he left. However, it is a Scotland Yard police, very intelligent like our Tamil Nadu police. So என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்பூக் ஒருத்தவங்கள ஒரு ஸ்பை அங்க விட்டுட்டாங்க. அந்த இவர் என்னெல்லாம் இவரோட மூவ்மெண்ட்டை நோட் பண்ணுங்க. கிரிப்பன் மட்டும் மனசுல என்ன நினைக்கிறாரு, நம்மள போலீஸ் தேடுறாங்க, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, சவுத் லண்டன்ல இருந்து கனடாக்கு ஒரு ஷிப்ல போயிடுறாரு. போன உடனே போலீஸுக்கு டவுட் வந்துருது, ஐயோ இவர் எஸ்கேப் ஆகிறாரு போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்குலதான் முதல் முறையா வேர்ல்டுல பாத்தீங்கன்னா டெலிகிராஃப யூஸ் பண்ணி ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, ஸ்காட்லாண்ட் யார்டு அந்த ஷிப்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிரிப்பன் வந்துட்டு இருக்கிறாரு, அவர் கனடால இறங்குறதுக்குள்ள அவரை இறங்குற இடத்துல பிடிக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்ன்றதுனால அந்த ஷிப்ல இவர் போறாரு இல்லையா, அதோட எக்ஸ்பிரஸ் ஷிப்ல ஒன்றுல இவர் இறங்குறதுக்கு முதல் நாளே போலீஸ் அங்க போய் இறங்கிடுறாங்க. இவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, நீங்க வந்து வந்துருங்கன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போய் இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணி அந்த டார்சோ எடுத்து மைட்டோகாண்ட்ரியல் லீனேஜ் மேட்ச்னு ஒன்று அனுப்புறாங்க. என்ன, அந்த அம்மா இறந்து போன கோராவோட வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க கூட எல்லாம் அதை மேட்ச் பண்ணி இறந்து போனது இந்த கோரா தான் சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. இது வந்து 1910ல கிரிப்பன்ஸ் கேஸ். சோ இப்ப கிரிப்பன் பாருங்க என்ன பண்றாரு, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேஸ்ல கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூஸ்ட் எப்படி எல்லாம் இருக்கும்னா, முதல் கான்ட்ரிபியூஷன் மோட்டிவ், ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சின் அலைவ். எப்பயுமே புருஷன் பொண்டாட்டி கூட அதே வீட்டுலதான் இருக்கிறாரு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பொண்டாட்டி மட்டும் காணா போயிடுறாங்க. ஸோ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த கிரைமை, இருந்தாலும் மோட்டிவ், மேட்ரிமோனியல் டிஸ்கார்ட் இவங்க கேஸ்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இட் இஸ் தி லாஸ்ட் சீன், புருஷன் கூட பொண்டாட்டி கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க, சாவறதுக்கு முன்னால வரைக்கும் திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்ட நபரோட சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், இவர் எப்படியோ போலீஸை ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு பார்த்தது. நாலாவது பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் லீடிங் டு ரெக்கவரி ஆஃப் ஃபேக்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே இவர் செஞ்சதை யாருமே பார்க்கலனாலும் ஆல் தீஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங்
contributing factors for establishing the case of the prosecution before the honorable court. இப்ப அந்த கிரிப்பன்ஸ் கேஸ் 1910. இப்ப நம்ம மாடர்ன் கிரிப்பன்ஸ் கேஸ் ஒண்ணு இந்தியால தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இது டாக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சர்ஜரி வந்து சர்ஜனே இல்லாத டாக்டர்ஸ் கூட சர்ஜரி பண்ணிடுவாங்க போல இருக்கு இவங்கள விக்டிம். இது வந்து 6ஆம் தேதி 11ஆம் மாசம் 96. It is on 6/11/1996 the famous case of நாவரசு murder. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற போது ரொம்ப ஷாக்கிங்கான கேஸ் இது. ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட் 2011 சுப்ரீம் கோர்ட். ஜஸ்டிஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் முக்குண்டுகம் சர்மா அண்ட் தல்வீர் பண்டாரி. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஜான் டேவிட்ன்றவர் அந்த காலேஜ்ல சீனியர் ஸ்டூடெண்ட், நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சீனியர் ஸ்டூடெண்ட். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் டாக்டர் பொன்னுசாமியோட பையன் நாவரசு. இந்த கொலைக்கு பிறகுதான் இந்தியால ஆன்டி ராகிங் லெஜிஸ்லேஷனே வந்தது. எப்படி நிர்பயாக்கு பிறகு நிறைய ஜுவனைல் ஜஸ்டிஸ் எல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணமோ, see our legislation needs somebody to be in the altars, somebody's death at the altars of the life. அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்து சட்டமே ஏற்றுறோம். நம்ம ஃபோர்ஸி பண்ணி ஒரு சட்டம் ஏற்ற மாட்டோம். ஒரு ஆன்டி ராகிங் லெஜிஸ்லேஷன் தேவைன்னா நம்மளுக்கு ஒரு நாவரசு சாக வேண்டியதா இருக்குது. இவர் என்ன பண்றாரு, இந்த ஜான் டேவிட் தம்பி என்ன பண்றாரு, இந்த நாவரசை கூப்பிட்டு ரேக் பண்றதுக்கு கூப்பிடுறாரு. இவர் வரமாட்டாரு. அப்புறம் இவர் ரெண்டு பேருக்கும் எனிமிட்டி வந்துருது. 6/11/1996 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜான் டேவிட் இவரை தேடுறாரு. அவங்களோட கிளாஸ்மேட் கிட்ட போய் கேட்கிறாரு, நாவரசோட கிளாஸ்மேட் கிட்ட கேட்கிறாரு எங்க அவன் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான். அப்ப 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பரீட்சை எழுதிட்டு முடிச்சவனா அவனை இட்டுக்கிட்டு போய் டீன் வாசப்படி கிட்ட நிக்க வச்சு அவனை ரொம்ப நேரம் ஹராஸ் பண்றாரு. இட் இஸ் சீன் பை எவ்ரிபடி அரௌண்ட். அது பண்ண உடனே என்ன பண்றாரு, ஜான் டேவிட் என்ன பண்றாரு, இந்த பையனை இட்டுட்டு அவரோட ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போய் அந்த பையனை அடிக்கிறாரு. அடிச்ச உடனே பையன் மயக்கம் அடிச்சு விழுந்து இறந்து போறாரு. அப்புறம் ஜான் டேவிட் என்ன பண்றாரு, அவரோட கழுத்தை தனியா எடுத்துடுறாரு, டார்சோவை தனியா எடுத்துடுறாரு, கையும் காலும் தனியா எடுத்துடுறாரு. இது நம்ம யாருமே பார்க்கல, nobody can see because all the cases under the circumstantial evidence will be done in secrecy. It can be proved only by the above circumstances which I have mentioned. என்ன பண்றாரு ஜான் டேவிட், 6ஆம் தேதி சாயந்தரமே, அந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10/11/96 தீபாவளி. அப்ப ஜான் டேவிட் அப்பா என்ன, இது நாவரசு அப்பா என்ன பண்றாரு, பொன்னுசாமி ஃபாரின் போயிட்டு 7/11/96 அன்னைக்கு வந்துடுறாரு. பையன் வந்து 10ஆம் தேதிக்கு முன்னால தீபாவளி வந்துருவாரு. பார்த்தா பையன் 9ஆம் தேதி வரைக்கும் வரல. அதுக்கிடையில இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஜான் டேவிட் 6ஆம் தேதியே இவரை பீஸா ஆக்கிடுறாரு. ஆக்கிட்டு 2 சூட்கேஸ்ல இந்த டார்சோ போர்ஷன் மட்டும் ஒன்றுல எடுத்து வச்சுக்கிட்டாரு. தலைய இங்கே காலேஜ்குள்ளே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு கேனல் ஒரு சாக்கடை போகுது, அதுக்குள்ள எடுத்து போட்டாரு தலைய. அதுக்குள்ள என்ன போடுறாருன்னா ஒரு லெதர் பேக் உள்ள தலைய வச்சு அந்த நாவரசு போட்டுக்கிட்டு இருந்த செயின் மோதிரம் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு ஒரு லெதர் பேக்ல போட்டு தலையை அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேனல்ல போட்டுறாரு. அடுத்து இந்த டார்சோ என்ன பண்றாரு, ஒரு சூட்கேஸ்ல வச்சிடுறாரு. கை காலெல்லாம் சூட்கேஸ்ல வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்றாரு, ஒரு திருச்சி ட்ரெயினை புக் பண்ணி போற வழியில கடலூர் கிட்ட போற வழியில ஆத்துல என்ன பண்றாரு, இந்த கை காலெல்லாம் இருக்கிற பைய ஆத்துல சூட்கேஸ் அந்த ஆத்துல கொட்டிடுறாரு. அந்த கை காலெல்லாம் கொட்டிடுறாரு. அப்புறம் இன்னொரு பைய எடுத்துட்டு போய் தாம்பரம் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிடுறாரு. 7ஆம் தேதியே கண்டக்டர் என்ன பண்றாரு, அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு உடம்போட ஒரு பகுதி மட்டும் இருக்குதுன்னு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. நாவரசோட அப்பா என்ன பண்றாரு, பாக்கி பேரண்ட்ஸ் எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கும்போது பையனை காணமேன்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு 10th அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு போறாரு. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 11th அன்னைக்கு மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதுக்கிடையில ஜான் டேவிட் என்ன பண்றாரு, அலிபி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த தலையை உடம்பெல்லாம் எங்க போட்டுட்டு ஒன்ஸ் அகைன் he comes to college, once again he is in the university campus, he comes to his room. அதுக்குள்ள இவர் வந்து அர்ஜென்ட்டா வெளியில போயிட்டதுனால அவரோட ரூமோட இன்னொரு ரூம்மேட் என்ன பண்றாரு, சாவியை போட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. இவர் அந்த ரூமோட வெளியிலேயே படுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ். சாப்பிட மாட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஊருக்கு கிளம்பி 11ஆம் தேதிக்கு மேல ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்ப now the duty on the prosecution is nobody has seen how John David has murdered நாவரசு. செஷன்ஸ் ட்ரையல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா பண்றாங்க. செஷன்ஸ் ட்ரையல் என்ன பண்றாங்க, செஷன்ஸ் கோர்ட்ல கடலூர் பிடிஜே கோர்ட்ல என்ன பண்றாங்க,
இந்த ஜான் டேவிட் தான் இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணாருன்னு சொல்றாங்க. என்ன பேசிஸ்ல சொல்றாங்க? மோட்டிவ். என்ன மோட்டிவ்? ராகிங் பண்ண இவர் கூப்பிட்டது, அவர் ராகிங் மறுத்தது, வேற பசங்கள்லாம் அவர் ரேக் பண்ணது, இந்த பையனை வந்து அன்னைக்கு ஃபெரோஷியஸா காலையில இருந்து தேடினது. All these are contributing factors on the side of the accused, which is an important link in the chain of the prosecution case. Okay, இது மோட்டிவ். அடுத்து ரெண்டாவது விஷயம், லாஸ்ட் சீன். எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜான் டேவிடையும் நாவரசையும் அன்னைக்கு மதியம் வந்து இந்த நாவரசுக்கு பரீட்சை இருக்குது. 6/11/1996 அன்னைக்கு மதியம் பரீட்சைக்கு அந்த தம்பி போல. ஆனா மதியம் 12-12:30 மணி வரைக்கும் இவர் கூட தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இஸ் நாட் டு பி சீன். ஸோ லாஸ்ட் சீன். அது அடுத்து பாருங்க, சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். என்ன பண்றாரு? 2 பை எடுக்கிறாரு. 2 பை எடுத்துக்கிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட போறாரு. அங்க போறாரு, திரும்பி வராரு. காலேஜ்ல நார்மலா இல்ல, பையன் காணா போயிடுறான். திரும்ப என்ன, அந்த சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த கன்ஃபெஷன் லீட்ஸ் டு டிஸ்கவரி ஆஃப் a fact distinctively which was not previously known to the police. அப்ப இந்த கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி பார்த்தா ஜான் டேவிட தவிர நாவரசை யாருமே வேற 3வது ஆள் கொண்டு இருக்க மாட்டாங்கன்ற ஒரு இன்ஃபரன்ஸ் வருது. இதை வச்சுக்கிட்டு கோர்ட்டார் என்ன பண்றாங்க, ஒரு பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் கடலூர் என்ன பண்றாங்க, இவருக்கு கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இவர் என்ன பண்றாரு, ஜான் டேவிட், he goes to the Honorable High Court on appeal. Unfortunately to the victim, the Honorable High Court on its appreciation ஜான் டேவிட விடுதலை பண்ணிடுறாங்க. என்ன ஃபேக்டர்ல விடுதலை பண்றாங்கன்னா, நான் இப்ப சொல்ற தீமே மெயின் தீமே தான். அக்யூஸ்டோட ஒரு விஷயத்தையும் ட்ரேசஸையும் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா கலெக்ட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஜான் டேவிட் கிட்ட கன்ஃபெஷன் வாங்குற விஷயத்த கேஸ் டைரியில அப்படி ஒரு விஷயத்தை என்ட்ரே பண்ணல. கேஸ் டைரி ஒரு பைபிள் மாதிரி. அந்தந்த கேஸுக்கு என்ன அன்னன்னைக்கு நாட்குறிப்பு என்னென்ன இருக்கணும்னு அதுல கட்டாயமா இருக்கணும். ஸோ நல்ல புத்திசாலியா வக்கீல் டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்றாரு, இங்க பாருங்க, கன்ஃபெஷன் தான் இதுல வந்து ஸ்டார் ஆஸ்பெக்ட், மெட்டீரியல் விட்னஸ் எவிடன்ஸ். கன்ஃபெஷன் இவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு கேஸ் டைரியில எந்த விதமான குறிப்புமே இல்லை. இப்ப ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, பெனிஃபிட் ஆஃப் டவுட் இவருக்கு அந்த ஒரு விஷயம் கூட சேர்த்து ரெக்கவரியை எந்தெந்த டைம்ல பண்ணாங்கன்னு கேஸ் டைரியில இல்ல. டைம் ஆஃப் ரெக்கவரி நிறைய விஷயம் ரெக்கவர் பண்ணாங்க, எதையுமே பத்தி போடல. அடுத்து என்ன பண்றாங்க ஹைகோர்ட்ல, இந்த டார்சோ வச்சு இவர் எடுத்துட்டு போனதா சொல்றாங்க பாருங்க, ஒரு சூட் கேஸ். அந்த சூட் கேஸும் 21 இன்ச்சு, டார்சோவும் 21 இன்ச்சு. அப்போ தி ஹானரபிள் ஹைகோர்ட் ஆன் தி ப்ளீ ஆஃப் தி அக்யூஸ்ட் கவுன்சில், ஹைகோர்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, 21 இன்ச்சு டார்சோவை அதே 21 இன்ச்சு இருக்கிற பைக்குள்ள எடுத்து இன்சர்ட் பண்ணி வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி வேரியஸ் டவுட்ஸ் இருக்கிறதுனால சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இந்த கேஸ்ல there is many chain, important chain in the important links in the chain is missing னு சொல்லி என்ன பண்றாங்க, அக்யூட்டல் பண்ணிடுறாங்க shockingly. So this goes up to the Honorable Supreme Court, and in the year 2011 it was disposed by the Honorable Supreme Court stating that the prosecution has proved all the link in the chain of the case and they have established it very crystal clear, and John David was once again imprisoned for life. So in any case of criminal nature, circumstantial evidence also will definitely leave many contributions. Accused will leave many contributions, and those contributions, if collected proficiently or meticulously by the investigating authority, he will be get caught. Latest case உங்களுக்கு ஒரு circumstantial evidenceல சொல்லிட்டு we will go to the next subject. latest பாத்தீங்கன்னா 2 கேஸ், 3 கேஸ் சொல்றேன், அதுல 1-2 மட்டும் ஃபேக்ட் சொல்றேன், பாக்கி எல்லாம் அதே சேம் ஃபேக்டர்ஸ் தான். In the case of Raju Jagdish Paswan versus State of Maharashtra, 2019 Supreme Court. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ராஜு ஜெகதீஷ் பஸ்வான் கேஸ்ல ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, ஒரு 6 வயசு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போய், யார் இவருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளையோட அப்பா கூட ஒரு ஆலையில வேலை செய்யறாரு. அந்த புள்ள எப்ப அவங்க அப்பா வேலைக்கு போவாருன்னு இவருக்கு தெரியும், அந்த புள்ள எப்ப ஸ்கூலுக்கு போகும்னு தெரியும். அந்த குழந்தைய ஒரு கரும்பு தோட்டத்துல எடுத்துட்டு போய் இவர் அந்த குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தைய ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறாரு. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, கிரிப்பன்ஸ் கேஸ்ல சொன்ன அதே ஃபேக்டர்ஸ்லயும்
ஜான் டேவிட்ல சொன்ன அதே ஃபேக்டர், மோட்டிவ், லாஸ்ட் சீன், சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், தென் கன்ஃபெஷன் லீடிங் டு ரெக்கவரி. இதே ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ராஜீவ் ஜெகதீஷ் பஸ்வான்ல அவருக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ், இன்ட்ரெஸ்டிங்னா நம்மளுக்கு அகாடமிக்கு பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எல்லா கேசஸும் பெயின்ஃபுல் கேசஸ் தான். இன்னொரு கேசஸ் இந்த விரன் ஞான்லால் ராஜ்புட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2018 சுப்ரீம் கோர்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை புள்ள ஸ்கூல் விட்டு, மகாராஷ்டிரால ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல அந்த பொம்பளை புள்ள ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வராங்க ஒரு 5 மணிக்கு. நம்ம சார் ஹீரோ இருக்கிறாரு பாருங்க இந்த வீரன், அவர் என்ன பண்றாரு, அந்த பொம்பளை பிள்ளைய ஒரு 20-25 அடி விட்டு பின்னால ஃபாலோ பண்ணி நடந்துட்டு வராரு. ஆனா அந்த கிராமத்தை சேர்ந்தவர் கிடையாது. அந்த கிராமத்துல மொத்தம் இருக்கிறது 4 தெரு. அதனால அந்த கிராமத்துல ஒரு வெளியால் வந்தது எல்லாரும் நோட் பண்றாங்க. இதுல டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடு அவர் போட்டுட்டு இருந்த ரெட் கலர் டி ஷர்ட்டை வச்சுதான் டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடே நடக்குது. நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்ன டி ஷர்ட்டை வச்சு டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்தி முடிச்சிடலாமா, அது செல்லுமா? லார்ட்ஷிப் சேஸ் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹேஸ் டு பி வியூட் குமுலேட்டிவ்லி. எந்த இடத்துல நடந்தது, அவன் அந்த இடத்துல யாருன்னா அந்த இடத்துல டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு கிராமம். இப்ப நீங்களும் நானும் ஒரு கிராமத்துல இறங்கி, நான் இவ்வளவு முடி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துல ஒரு 4 கிலோ நம்ம நடந்தோம்னா டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பீரியட் நம்மளுக்கு தேவையா? தேவையே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவான், பட்ட வர்த்தனமா சொல்லுவான், அப்படி பார்த்தா இவர் வந்தாரு. அதே மாதிரி இந்த பையன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இந்த பொம்பளை புள்ள ஸ்கூல் விட்டு வருது, இது 8th படிக்கிற புள்ள, 13 இயர்ஸ் ஓல்டு. இவரு இந்த விரன் ராஜ், இந்த ராஜ்புட் இருக்காரு பாருங்க, விரன் ஞான்லால் ராஜ்புட், அவர் பின்னால் நடந்து வராரு. அப்ப ஒருத்தர் கேக்குறாரு, என்னம்மா அப்பா வரலையா, நீ மட்டும் நடந்து போறியா? ஆமா, அந்த போயிடுறேன் நான் வீட்டுக்குன்னு சொல்லுது. பின்னால இவர் நடந்து வருது, என்னடா யாரோ ஒரு பையன் ஒருத்தன் நடந்து வரானே பின்னாலன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பிடபிள்யூ, அந்த கேஸோட இன்னொரு ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஒரு டிராக்டரை ஓட்டிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணோட முன்பக்கம் வராங்க. என்னம்மா வீட்டுக்காரன்? ஆமான். அப்ப அவரும் அந்த பையனை பாக்குறாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு பையன், ஒரு 22 வயசு பையன், ஒரு ரெட் கலர் டிஷர்ட், ஒரு அழுக்கு பேண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளை பின்னாலே நடந்து போறான். உடனே என்ன நினைக்கிறாங்க, யாரா இவன் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அந்த பொம்பளை பிள்ளைய வீட்டுல தேடுறாங்க. பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போல. இவன் என்ன பண்றான், அந்த புள்ளைய ஒரு ஃபாரஸ்ட் பக்கமா இழுத்துட்டு போய் துணியை அவுத்துட்டு வாயில அந்த பிள்ளைக்கு துணியெல்லாம் கட்டி அந்த புள்ளைய ரேப் பண்ணி, அந்த புள்ளைய ஸ்மாதர் பண்ணி, கழுத்தை பிரேக் பண்ணி அந்த புள்ளைய சாவடிச்சுட்டு கையாலே ஒரு பள்ளம் நோண்டி அந்த புள்ளைய அதுக்குள்ள போட்டு மண்ணால மூடிடுறான். நேரம் வீட்டுல சஸ்பீஷியஸா தேடுறாங்க. இப்ப இந்த 2 சாட்சி நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, இவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, நானும் அந்த புள்ளைய பார்த்தேன், பின்னால ஒரு பையன் நடந்து வந்தானே. டிராக்டர் ஓட்டிட்டு வந்தவர் சொல்றாரு, நானும் பார்த்தேன், நம்ம புள்ள பின்னால ஒரு பையன் நடந்து வந்தான், அவன் ரெட் கலர் சட்டை போட்டு இருந்தான், மற்றபடி நம்ம ஊர் கிடையாது, ஆனா நாங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் 3வது ஒரு சாட்சி சொல்றாரு, இந்த பையன் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் நம்ம ஊரே இல்லாத பையன் வேகமா இந்த பக்கம் செட்டில்மெண்ட்ல, அந்த ஏரியால கொஞ்சம் அந்த ட்ரைபல் பீப்புள் செட்டில்மெண்ட் இருக்குது, அந்த பக்கமா இவன் ராத்திரி போயிட்டு இருந்தான், பேண்ட் எல்லாம் ஒரே மண்ணா இருந்தது, ரொம்ப வைத்தியம் மாதிரி இருந்தான் பாக்குறதுக்கு. உடனே பேரண்ட்ஸுக்கு என்ன சந்தேகம் வந்துடுது, விட்னஸஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும், நம்ம பிள்ளைக்கு என்னவோ ஆபத்துன்னு சொல்லிட்டு ராத்திரி இவங்க எல்லாரும் போய் அந்த செட்டில்மெண்ட்ல தேடுறாங்க. தேடினா இந்த பையன் ரெட் கலர் டிஷர்ட், அந்த பேண்ட் அழுக்கு பேண்ட் மண்ணோட போட்டுட்டு படுத்துட்டு கிடக்குறான். ஐடென்டிபிகேஷனே இப்ப என்னன்னா, அவனோட ட்ரெஸ், he is a stranger, so span of attention, if stranger is seen by us, உடனே அவனோட பாடி நம்மளோட மைண்ட்ல இம்ப்ரெஷன்ல வந்துடும். அவனை பிடிக்கிறாங்க, பிடிச்சி போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்ப சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். என்ன சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நடந்துட்டு வந்தான், மோட்டிவ். அந்த பொம்பளை புள்ள கூட இவனை தான் கடைசியா பாக்குறாங்க, லாஸ்ட் சீன். அடுத்து இவனோட முகத்துல, கழுத்துல அந்த பொம்பளை பிள்ளைக்கு இருந்த கொஞ்சம் சின்ன புள்ள இல்ல, கொஞ்சம் பெரிய புள்ளன்றதுனால, ஒரு 13-14 வயசு புள்ளன்றதுனால, அதால முடிஞ்ச அளவுக்கு அதோட கோவத்தை அவன்கிட்ட 4 பூரி விட்டுருக்குது கழுத்துல, கொஞ்சம் முகத்துல எல்லாம். அதோட கோவத்தை அவ்வளவுதான் அதெல்லாம் காமிக்க முடியும், அது பண்ணிடுச்சு. அப்ப இவனுக்கு மேல எல்லாம் பூரல்லாம் இருக்குது. இவனை என்ன பண்றாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் விட்டுட்டு போறாங்க. அப்புறம் அந்த பொம்பளை இவன் விட்டுட்டு போறாங்க. திரும்ப போலீஸ் கிட்ட இவன் கன்ஃபஸ் பண்றான். என்ன கன்ஃபஸ் பண்றான், நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கிறேன். அந்த ஒரு நேக்கட் டெட் பாடியை he is leading the police to that, and the dead body and along with all other articles which he has concealed is getting recovered. எடுத்துட்டோம்னா question before the court is whether the prosecution has proved this case. Now contributions of accused, motive, இவர் தரத்திக்கிட்டு வந்ததை 2 பேர் பாக்குறாங்க. that is his first contribution. 2வது கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா, இந்த புள்ளைய ரேப் பண்ற போது இவனோட செமினல் ஃப்ளூயிட்ஸ் அந்த புள்ளையோட ட்ரெஸ்ஸஸ்ல பட்டதும், இவனோட ஸ்வெட் பட்டதும். 3வது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இதுல என்னன்னா, அந்த பள்ளம் நோண்டி அந்த பொம்பளை புள்ளைய உள்ள போடுற போது சப்போஸ் ஈரமான மண்ணா இருந்திருக்கும் போல இருக்குது, இவன் பேண்ட் மேல எல்லாம் ஒரே மண்ணா போச்சு.
இப்ப ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில என்ன பண்றாங்கன்னா ரொம்ப புத்திசாலியா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பாப்பா இருந்த அந்த குழந்தை இருந்த மண்ணும் இவனோட பாடியில இருந்த மண்ணும் ஒரே நேச்சர் ஆஃப் மட். நீங்க வந்து ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரே வயல்லே மண்ணு ஒரே வயல்ல ஒரு திட் ஆஃப் வயல்லே வேற வேற மாதிரி மண்ணு மாறும், வேற வேற மாதிரி மண்ணோட நேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ப்ராசிக்யூஷன் இது எல்லாத்தையும் அழகா இந்த எல்லா லிங்க்ஸையும் வச்சு ப்ரூவ் பண்ணதுனால திஸ் இஸ் ஆல்சோ ப்ரூவ். ஸோ இன் சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கான்ட்ரிபியூஷன் of the accused has to be nicely elucidated and fairly investigated without any prejudice by the investigating officer to help the court in rendering justice. From this, அடுத்து என்ன போறோம்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பத்தி நம்ம சொன்னோம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா செக்ஷன் 8 சொன்னோம் கான்டாக்ட் இருக்கும், செக்ஷன் 9 ஐடென்டிஃபிகேஷன். செக்ஷன் 9 ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்பயும் ஐடென்டிஃபிகேஷன் பெரியட்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஐடென்டிஃபிகேஷன் பெரியட் செக்ஷன் 9 ன்னு சொல்லுவோம். ஆனா செக்ஷன் 9ஓட டைரக்ஷன் படி ஐடென்டிஃபிகேஷன் பெரியட் நடக்குதான்னா செக்ஷன் 9 படி நடக்காது. 54 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி படி ஐடென்டிஃபிகேஷன் பெரியட் நடக்குது. மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, போலீஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பெரியட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஹர்நாத் சிங் வாஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி 1964. ஹர்நாத் சிங் வாஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி Honorable Supreme Court Constitutional Bench. அது கூட சேர்த்து லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சரவணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2014 சுப்ரீம் கோர்ட். இது ரெண்டுத்தையும் ஒரு 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 கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஓல்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் எதுக்காக தேவைன்னா இட் இஸ் இன் தி ரீம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நம்ம கரெக்டா ப்ரொசீட் பண்றோம், இந்த ஆள் தான் அக்யூஸ்ட்னு சொல்ற விஷயத்துக்கு தான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடக்குது. சப்செக்வெண்டா கோர்ட் ஆர் முன்னிலையில டாக்ல நடக்கிற ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் தான் சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். திஸ் மச் வில் டு பிகாஸ் மை டாபிக் இஸ் நாட் தட், we will come back to this. இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே நம்ம டிவில பார்ப்போம், எல்லா அக்யூஸ்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கருப்பு கலர் ஜவுத்தாலோ ஒரு மஞ்சள் கலர் பையோ மாட்டிட்டு நடுவுல கண்ணுல மட்டும் ஓட்ட விட்டுட்டு போலீஸ் இட்டுட்டு போற மாதிரி பார்ப்போம். அப்படிதான் உட்காந்துருப்பாங்க டிவில போட்டோல எல்லாம். இப்படி போலீஸுக்கு அவங்க தலையில ஒரு பை போடுற ஒரு அதிகாரம் யார் கொடுத்தாருன்னா இந்த கான்செப்டுக்கு பேரு பாபர்தா, PAPRDA. இந்த பாபர்தான்ற கான்செப்ட் என்னன்னா பர்தாசின் உமன் சொல்றோம் பாருங்க, முகத்தை முடிக்கிறாங்க பாருங்க, அதே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 600 சப் கிளாஸ் 2 ஆஃப் தி தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் 600 சப் கிளாஸ் 2 அது என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரெடி பண்றதுக்கு முன்னால அவரோட முகத்தை கன்சீல்டா வச்சிருக்கணும்னு சொல்லுது. இதுக்கு வந்து இயர்லியஸ்ட் கேஸ் இஸ் டோங்கல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1954 ராஜஸ்தான் ஹைகோர்ட். இதுல ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் நடந்து முடிக்கிற வரைக்கும் அக்யூஸ்டுக்கு அந்த பாபர்தாலே அவரை வச்சிருந்ததா ஜெனரல் டைரி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், இல்லைன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் தோத்து போயிடும், அதோட வேலிடிட்டி எதுவும் இருக்காது, அக்யூஸ்டுக்கு அதோட பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு இருக்குது. பட் இது ரொம்ப கஷ்டம். அக்யூஸ்ட பிடிச்சி 2 நாள் 3 நாள் வரைக்கும் அவருக்கு அந்த பைய மாட்டியே வச்சிருக்கிற மாதிரி டெய்லி சிடில ஜெனரல் டைரியிலோ கேஸ் டைரியிலோ அதை எழுதிட்டு வர முடியாது. ஆகையால இன் தி கேஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ரஞ்சிதா லத்தூராம் 1964 ஃபுல் பெஞ்ச் ராஜஸ்தான் ஹைகோர்ட். இதுல என்ன பண்ணிட்டாங்க, சிடில அக்யூஸ்ட பிடிச்ச பிறகு அவரை பாபர்தால வச்சிருந்தோம்னு எழுதனா போதும், கடைசி வரைக்கும் நாங்க கண்டினியூஸா வச்சிருந்தோம்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. அக்யூஸ்ட் பாபர்தால என்ன வச்சு இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா burden of proof lies on the person who agitates a fact. அவர் அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேக்ட்னு சொல்லி it was decided in the case of Ranjita Ladduram by the full bench of the Rajasthan High Court that பாபர்தால அவர் வச்சிருந்தா அவரை வச்சிருக்கிறோம்னு எழுதனா போதும் சிடில, அதை கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. This was ascertained by the Honorable Supreme Court in Ramanathan versus State of Tamil Nadu 1978 Supreme Court. அப்ப the law as on date is ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்த வேண்டிய ஆளை போலீஸ் அவரோட ஐடென்டிட்டியை கன்சீல்மெண்ட்ல வச்சிருந்தா போதும், அதை கண்டினியூஸ் கன்சீல்மெண்ட்னு ப்ரூவ் பண்ணணும்னு ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும் ட்ரையல்ல அவசியம் கிடையாது. தென்
இப்போ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் அது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இவரு தப்பு செய்யற போற இடத்துல இவரோட முகத்தை யாரோ ஒருத்தர் கட்டாயமா பாத்துருவாங்க. அவங்களுக்கு யாரும் பேரு ஊர் தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, நாங்க இந்த ஆளை பார்த்தோம், அந்த ஆள் பேரு ஊர் தான் தெரியல, உயரமா இருந்தாரு, சோப்பா இருந்தாரு, நிறைய முடி வச்சுட்டு இருந்தாரு, தாடி வச்சுட்டு இருந்தாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அடையாளம் எதையோ சொல்லுவாங்க. அவர் அதே மாதிரி ஆளுங்க கூட நம்ம கொஞ்சம் சேர்த்து அவர் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துவோம். நடத்திட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கோர்ட்ல டாக்ல அவர் ஐடென்டிஃபை பண்ணுவாரு. பண்ணிட்டு இவரு தான் உண்மையால அந்த குற்றத்தை பண்ணாங்களா இல்லையான்றது கோர்ட்ல பாக்கி எவிடன்சஸ் கூட அதை சேர்த்து பார்த்துப்பாங்க. இப்ப டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் ஆள் முகத்துல பார்த்தாங்க, முன்னாடி சிசிடிவி எல்லாம் இல்லாத போது ஆளுங்க பார்த்து போட்டோ கண்ணுல எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த விபரத்துங்களை சொன்ன பிறகு போலீஸ் ஆளுங்களை எடுத்துட்டு வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் அரேஞ்ச் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தினாங்க. இன்னைக்கு இந்த வேலையை பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் பண்ணிடுது. நம்ம அடையாளம் யாரையும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்ல, ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த வேலையை இப்ப என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கேச்சிங் இன்க்ளூடிங் தி அக்யூஸ்ட், இன்க்ளூடிங் தி சீன் ஆஃப் அக்கரன்ஸ், இன்க்ளூடிங் எவ்ரிதிங் சிசிடிவிஸ் ஆர் கேச்சிங். இப்ப கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் சிசிடிவி இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் கிரேட்டர் கன்விக்ஷன்ஸ். ப்ராசிக்யூஷனோட வேலையை ரொம்ப ரொம்ப குறைச்சிடுது. I will give you some 3 famous case laws with regard to admissibility of CCTV footage. Famous case law, as you all know, Ramajayam alias Appu versus State, 2016, Madras High Court. His Lordship Justice PNP's judgment, very famous judgment. அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லார்ட்ஷிப் என்ன எழுதுறாங்கன்னா, இவன் பண்ணது ராபரி பண்ணிட்டானா, இவனோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா பணத்தை மட்டும் எடுக்கணுமா, இல்ல பணத்தை எடுக்கிறதுக்காக அவனை கொன்னுட்டு பணத்தை எடுக்கணுமா, வெதர் இட் இஸ் a pure case of robbery or murder along with robbery ன்னு ஒரு டிஸ்டிங்ஷன் எடுத்துட்டு வராரு. அதுல என்ன அழகா எழுதுறாங்க, அன்பார்ச்சுனேட்லி சிசிடிவி கேமரா இந்த ஷாப் திருட போற இடத்துல பாத்தீங்கன்னா ஓனர் ரொம்ப சின்னதா இருக்கிறாரு, குட்டியா என்ன மாதிரி இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, திருட வர்ற ஆள் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் பூதமா ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறாரு, நம்ம WWFல வர ஆளுங்க மாதிரி இருக்கிறாரு போல இருக்கு சிசிடிவில. அவர் என்ன பண்றாரு, இவரை ஒரு அடி அடிச்சுட்டு பணத்தை திருடிட்டு போயிருக்கலாம். இவட கமிட்டட் a simple robbery. என்ன பண்றாரு, ராபரி பண்றதுக்கு முன்னால அவரோட கழுத்தை சுத்தமா அரை மாதிரி போட்டு அறுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா he is committing robbery in the scene of occurrence. So this CCTV is playing a very vital role in attributing the incriminating evidences to the intelligent investigating officers. Then another famous case, Uma Maheswariன்னு ஒரு பாப்பா காஞ்சிபுரத்துல இறந்து போயிட்டாங்க 2016ல ஜஸ்டிஸ் PNP ஜஸ்டிஸ் SNJ ஜட்ஜ்மெண்ட் in the case of Ram Mandal versus state represented by Inspector of Police, Kanjipuram Police Station, 2016, Madras High Court. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த உமா மகேஸ்வரன்ற பொம்பளை பிள்ளைய இந்த ராம் மண்டல் and another 2 mandals, not mentals, it is mandal, MANDALS. இவனுங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்றானுங்க, இந்த பொம்பளை புள்ள வந்து ஒரு ATMக்கு வந்துட்டு அது ஒரு ஐடில வேலை செய்யுது, an engineering graduate, 22 years old. அந்த புள்ளை என்ன பண்றானுங்க, இட்டுட்டு போய் they commit an offense of rape on the child. அதுக்கு பிறகு அந்த பொம்பளை புள்ளைய மர்டர் பண்ணிடுறாங்க. 8-9 நாளா அந்த பொம்பளை பிள்ளைய பத்தி எந்த ட்ரேசஸும் தெரியல. போஸ்ட்மார்ட்டம்ல அந்த பொம்பளை புள்ள ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டதான்னு தெரியல. ஆனா என்ன ஒரு விஷயத்துல சிசிடிவில இவங்களோட இமேஜ், இந்த ஆளுங்களோட இமேஜ் தெரியுது. சப்சக்வெண்டா அந்த புள்ளைய கொலை பண்ணிட்டு என்ன பண்றானுங்க, அந்த புள்ளையோட ATM கார்டை பையில இருந்து எடுத்து இவன் வந்து ஆஃப்டர் மர்டர் இவன் அந்த ATM மெஷின்குள்ள அந்த கார்டை இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்றான். பிளஸ் அந்த பொம்பளை புள்ளையோட போன் எடுத்து இவனுங்க யூஸ் பண்றதுக்கு தேர் ட்ரை. ஸோ Lordship has appreciated the investigating officer that எப்படி forensic what is that electronic evidence, forensic electronic evidence யூஸ் பண்ணி தான் அந்த மண்டல வந்து கன்விக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ தி கான்ட்ரிபியூட்டிங் ஆஸ்பெக்ட் ஆன் தி அக்யூஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ், இவன் ரேப்ப பண்ணி மர்டர் பண்ணிட்டு மட்டும் போகாம என்ன கான்ட்ரிபியூட் பண்றான்னா யூசேஜ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆஃப் தி சைல்டு விச் வாஸ் மர்டர்ட் பை தி அக்யூஸ்ட். தென் அடுத்து இந்த தஷ்வந்த் கேஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ், அவரும் நோட்டோரியஸ், ஃபேமஸ் கிடையாது, நோட்டோரியஸ். தஷ்வந்த் வர்சஸ் ஸ்டேட், 2018, Madras High Court.
Her Lordship Justice Vimala speaking for the bench along with Rama Tilakam Lordship. You can see the anger, ஒரு மதர்லி ஏங்கர் இருக்கும் அந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா. எப்படி அந்த பொண்ணை இழந்த அம்மா எப்படி கோவப்படுவாங்களோ அந்த மாதிரி லார்ட்ஷிப்ஸோட கோபம். அந்த கோபத்துக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா இட் இஸ் சோஷியோ சென்ட்ரிக் தியரி. என்னன்னா ஜட்ஜ் என்ன பண்றாங்க அந்த நேரத்துல அந்த விக்டிமோட சைல்டோட பேரண்ட்ஸ் பேட்ரியா கான்செப்ட்ல they go step into the foot of the parent and the society and they deliver the judgment. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொம்பளை புள்ள குழந்தை இவர் அந்த தஷ்வந்த் என்ன பண்றாரு, ப்ராசிக்யூஷன் ஸ்டோரி படி அந்த பொம்பளை இவரோட ஹேபிட் மோட்டிவ் எதை எடுத்துட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேபிச்சுவலி இஸ் a person who sees pornography. It downloads it. யூடியூப்ல டவுன்லோடே தனியா வச்சிருக்காரு. ஏன்னா இன்டர்நெட் இல்லாத போது அவரால் பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி டவுன்லோட்லயே வச்சிருக்காரு. அதெல்லாம் சீஸ் பண்றாங்க. இந்த பொம்பளை புள்ள குழந்தை இட்டுட்டு போய், அதுவும் சின்ன புள்ள 6 வயசு புள்ள, அதை இட்டுட்டு போய் என்ன பண்றாரு, செக்ஸ் பண்றாரு. இந்த புள்ள இறந்து போகுது. அப்புறம் ஒரு சின்ன பைக்குள்ள அந்த குழந்தைய எடுத்து இன்சர்ட் பண்ணி அதை இவர் தோல்ல மாட்டிக்கிட்டு போறாரு. பையோட போறத சிசிடிவி கேமரா பிடிக்கிறாங்க. சப்சக்வெண்டா வந்து என்ன பண்றாரு, அந்த குழந்தைய எரிக்கிறதுக்கு 2 டப்பா எடுத்துட்டு போய் பெட்ரோல் வாங்குறாரு. அதுல லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரோட கான்டாக்ட் சஸ்பீஷியஸ் நேச்சர். வழக்கமா பெட்ரோலை வந்து லிட்டர் எத்தனை லிட்டர்னு வாங்குவோம், இல்ல எத்தனை ரூபாய்க்குன்னு வாங்குவோம். அவர் அதுல 332 ரூபாய் 23 பைசா வாங்கியிருக்கிறாரு. அப்ப அந்த அர்ஜென்ட்ல என்னன்னா 2 டப்பாவை கொடுத்து இதுல ஃபில் பண்ணி கொடுங்கன்னு வாங்குறாரு. அது இல்லாம there are other evidences to show that it is only Dashwant who has committed the murder and nobody else ன்னு சொல்லி அதுல ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இந்த விஷயங்கள்லாம் it will be very useful. How it is also contributing because it has captured the accused. அடுத்து இந்த வாய்ஸ் சாம்பிளிங் பத்தி சொன்ன பாருங்க. இது வந்து இந்தியால 2019 வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா போலீஸுக்கோ நீதிமன்றத்துக்கோ குற்றம் சாட்டப்பட்டவரோட வாய்ஸ ரெக்கார்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குதா? சரி, ஏன் அப்படி ஒரு டவுட் வந்ததுன்னா செக்ஷன் 954A and செக்ஷன் 600 போலீஸ் எல்லாம் சொன்னோம் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அது என்ன சிக்னேச்சர் ஹேண்ட் ரைட்டிங் இல்ல நீதிமன்றத்துக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 53ல பாத்தீங்கன்னா சிஆர்பிசில போலீஸ்காரர் ஒரு அரஸ்டட் பர்சனை இட்டுட்டு போய் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 53 ஸ்மால் ஏல எக்ஸ்பிளனேஷன்ல என்னென்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க. 54ல அதே ஒரு அரஸ்டட் பர்சனை நீதிபதி முன்னால ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவருக்கு உடம்புல காயம் இருந்ததுன்னா அவரை நீதிபதி என்ன பண்ணலாம், டாக்டர் கிட்ட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்பலாம். 54ல சொல்லிட்டாங்க. 54 கேபிட்டல் ஏ பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் பீரியட்னு சொல்லியாச்சு. 53 கேபிட்டல் ஏல இட் இஸ் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரேப் அக்யூஸ்ட். 164 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரேப் விக்டிம். அப்புறம் 91 சிஆர்பிசி பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் திங்ஸ். இது அக்யூஸ்ட் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்கலாமா கேட்க கூடாதான்ற விஷயத்தை தனியா வச்சுட்டு ஐ வில் கம் டு தட் இன் a later point of time. இது ஒரு ஜெனரல் ப்ரொவிஷன். தென் கோயிங் டு 311ல கேபிட்டல் ஏன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. 311 கேபிட்டல் ஏ it was introduced by a legislative amendment and the forerunner or the precursor of this is the Honorable Supreme Court in the case of state of UP versus Ram Babu Mishra 1980 Supreme Court. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்ல இருக்கிற மாதிரி 345ல இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட் ஒன்றும் இல்லை. அதுல என்ன 1920ல என்ன பண்றாங்கன்னா செக்ஷன் 3 இருக்குது ஒண்ணு, செக்ஷன் 4, செக்ஷன் 5. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 3 என்ன சொல்றாங்க, போலீஸ்காரங்க கன்விக்ட் ஆன ஒரு நபரை, if at all a person is convicted of an offense for a period of 1 year rigorous imprisonment, 1 year and above, then the police has got a power without getting the permission of the magistrate under section 3
to take the footprint, fingerprint, and the photographs of the person. Section 3. Section 4, non-convicts. 3 speaks about convicts who was convicted for a punishment more than 1 year rigorous imprisonment. 4 என்ன சொல்லுதுன்னா, for a person who was accused of an offense which may be punishable for more than 1 year RI. இது ரெண்டுத்துலயே 3 and 4ல police need not take permission for footprint, fingerprint, and photographs. Then section 5, the same acts of this police under 3 and 4 can also be done after getting the permission of the magistrate under section 5 of the Identification of Prisoners Act 1920. இதுல வந்து தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா there was an amendment, தமிழ்நாடு Identification of Prisoners Act, தமிழ்நாடு amendment 2010. இதுல என்ன பண்ணாங்க, தமிழ்நாடுல blood stains-ஐயும் உள்ள சேர்த்துக்கிறாங்க, fingerprints கூட. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ஸ்டேட் ஆஃப் யூபி வர்சஸ் ராம்பாபு மிஸ்ரால எப்படி ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்ல ஒரு பவர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி 73 எவிடன்ஸ் ஆக்ட்ல சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோர்ட்டார் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லயும் நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டட். அண்ட் தட் ரெக்கமெண்டேஷன் of 1980 was followed by the legislature by 2005 amendment which came into effect by 2006. So that judgment, after that judgment, now the criminal court has got a power to direct a person who is under an investigation or who is an accused to write something that is a handwriting or a specimen signature before the court of law on the direction of the magistrate. That if a police and the mari Identification of Prisoner Act la ஒருத்தரை டைரக்ட் பண்ணி அவர் அதை ஒப்ளைஜ் பண்ண மாட்டாருன்னா அந்த ஆக்டே சொல்லுது இட் இஸ் an offense under section 186 of IPC. Okay. Now இந்த மாதிரியான வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் சொல்லிட்டோம், எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணலாம், வாய்ஸுக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் இல்ல. எந்த ப்ரொவிஷனல் 311A கூட பார்த்தா வெறும் ஸ்பெசிமன் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் சிக்னேச்சருக்கு தான் இருக்குது. அப்ப கொஸ்டின் பிஃபோர் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வாஸ், ஒரு மேஜிஸ்ட்ரேட் லெஜிஸ்லேஷன் வாய்ஸை மட்டும் பத்தி எங்கேயுமே சொல்லலையே, அப்ப வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு கேட்டா, இயர்லியர் கேஸ்னா உங்களுக்கு மல்கானி கேஸ் ஏற்கனவே 1978 சொன்ன, லேட்டஸ்ட் கேஸ் ஆன் தி சப்ஜெக்ட் இஸ் ரித்தேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, full bench judgment. It is in the year 2019. Supreme Court சொல்றாங்க, court has made various recommendations by way of judgment. நாங்க ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பார்லிமெண்ட்டுக்கு சொல்லியாச்சு, வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு இந்தியால லா வரணும்னு. பார்லிமெண்ட் போடாத பட்சத்துல ஆர்டிகல் 142 இன்வோக் பண்ணி அப்படி ஒரு சட்டம் வர்ற வரைக்கும் நாங்க சொல்றோம் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்க பெர்மிட் பண்றதுக்கு இந்தியால இனிமே பெர்மிசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி ரித்தேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2019 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. So there need not be any doubt on us that whether voice recording is permissible or not. It is 100% permissible. It is only comparative. It is only a comparison. It is only a physical measurement. It is only a test. ஏற்கனவே நம்மளோட வாய்ஸ் கூட இந்த வாய்ஸை கம்பேர் பண்ண போறாங்க, அதனால அது வந்து இன்கிரிமினேட்டிங்கா வராது. ஓகே, தென் இப்ப ஒரு கொஸ்டின் வரும், ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற போது வழக்கமா என்ன ஒரு கேள்வி வரும்னா, no person shall be a witness, no person shall be compelled to be a witness as against himself. டாக்டர் ஆஃப் செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஒரு மனுஷனை அவனுக்கு எதிர்ப்பாவே சாட்சி சொல்லறதுக்கு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப நான் சொன்ன பாருங்க, நிறைய விஷயம் இப்ப சொல்லிட்டு வந்தோம். என்ன சொல்லிட்டு வந்தோம்? டெஸ்ட், அவ்வளோ டெஸ்ட் சொன்ன, மெடிக்கல் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்ல இருந்து, ஸ்பெர்ம் டெஸ்ட்ல இருந்து, ஸ்புட்டம், ஸ்வெட், டிஎன்ஏ, இது எல்லாமே அக்யூஸ்ட் கிட்ட இருந்தா சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்ததும் விக்டிமோட உடம்புல இருந்ததும் அக்யூஸ்ட் கிட்ட இருந்தா எடுக்கிறாங்க. இதெல்லாம் இன்கிரிமினேட்டரியா இல்லையா அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரே பதில் பாத்தீங்கன்னா 2 கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஒன்னு எம்பி சர்மா வர்சஸ் சதீஷ் சந்திரா, எம்பி சர்மா வர்சஸ் சதீஷ் சந்திரா 1954 சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் a 7 judges bench case. இதுல 2 கொஸ்டின் டிசைட் பண்றாங்க தேர் லார்ட்ஷிப்ஸ். என்னன்னா, ஒருத்தரோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, 1901F அன்னைக்கு இருந்தது, சப்சிக்வெண்டா அப்புறம் இல்ல. ஒரு போலீஸ் வாரண்ட் எடுத்துக்கிட்டு சர்ச் பண்றதுக்கு நம்மளோட இடத்துக்குள்ள வந்தா நம்மளோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகுதான்னா, தேர் லார்ட்ஷிப்ஸ் ஆர் இன் தி அஃபர்மேட்டிவ், தே சே நோ, இட் இஸ் நாட் a violation of your right to property. It is only a temporary intervention.
that too to find out the guilty person. அதனால இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதுல என்ன சொல்றாங்கன்னா, அக்யூஸ்ட் பர்சனுக்கு சம்மன் அனுப்பி இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸை கொடுக்க சொல்லலாமா அப்படின்னா, சர்ச் அண்ட் சீசர் மூலமா அக்யூஸ்ட் கிட்ட இருக்கிற இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் அவரோட வீட்டுல இருந்து கலெக்ட் பண்ணலாமோ ஒழிய அவரையே ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. குற்றம் தொடர்புடைய எந்த ஆவணங்களையும் அவர்கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இத என்ன பண்றாங்க, கத்திக்கல்லு ஒஹாட், ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் கத்திக்கல்லு ஒஹாட், ஒரு லார்ஜர் பெஞ்ச் 11 ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா இத கொஞ்சம் ரீவிசிட் பண்றாங்க. இதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 27 இருக்குது. அதுல போலீஸ் கொடுத்த கன்ஃபெஷனா இருந்தாலும் லீடிங் டு ரெக்கவரியா இருந்து ஒரு ஃபேக்ட் டிஸ்கவர் ஆயிருந்ததுன்னா அது இந்தியால அட்மிசிபிள் ஃபேக்ட். ஆகையால அப்புறம் 73ல பாத்தீங்கன்னா கம்பாரிசன்ஸுக்கு எல்லாம் ப்ரொவிஷன் இருக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல. ஆகையால போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் அப்ப அக்யூஸ்ட் இன்கிரிமினேட்டரியே எதையாவது சொன்னாருன்னா மட்டும்தான் அவரோட பெர்சனல் நாலேஜ்ல இருந்து அவரோட அறிவுல இருந்து அவர்கிட்ட கம்பல் பண்ணி வாங்க போடுற விஷயத்தை தவிர பாக்கி அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் ஆல் சார்ட் ஆஃப் சாம்பிளிங்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், டிஎன்ஏ, பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவுமே ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3யோட பெர்வியூல வராதுன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் a landmark judgment, it still holds the field. சப்சிக்வெண்டா லேட்டஸ்டா அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சினிமால கமலஹாசன் படம் குருதி புனல்ல வந்து நாசரை ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு ஒரு ஊசி எல்லாம் போடுற மாதிரி காமிப்பாங்க. அப்ப நிறைய விஷயம் சினிமாலேயே பார்த்து கத்துப்போம்ல. அது பேர் வந்து நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். தி क्वेश्चन before the honorable supreme court in the case of Srimati Selvi versus state of Karnataka 2010 supreme court. இதுல क्वेश्चन before the supreme court என்னன்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட அவரை புடிச்சி இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்றதோ, ஒரு சில சினிமால பாத்தீங்கன்னா நிறைய மஷின்ஸ் எல்லாம் அவர் மேல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கனெக்ட் பண்ணி அவர் கேள்வி கேட்பாங்க. ஒரு ரெட் கலர் மேட் இருக்கும், ஒரு லைட், ஒரே ஒரு லைட் எரியும், அந்த லைட் ஆட்டி ஆட்டி விடுவாங்க, அந்த லைட்டை பார்ப்பாரு, லைட் நின்று எரியும். ஒரு சினிமால கூட பாத்தீங்கன்னா பைப்ல தண்ணி எல்லாம் அடிப்பாங்க, வடிவேல் மேல ஒரு சோப்பெல்லாம் தேய்க்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி அக்யூஸ்ட பாத்தீங்கன்னா whether he can be subjected to, there are 3 major tests. One is narco analysis test, 2 is beep test, BEAP, beep test, brain electrical profile, brain electrical amplification profile. இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா P300 wave test, P for Pondicherry, 300 wave test. அடுத்து நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு மயக்கம் வரா மாதிரி சப்கான்சியஸ் மைண்டுக்கு போற மாதிரியான ஊசிங்களை அவரோட உடம்புல செலுத்தி அவரோட அவர் அறிவை குறைச்சி அறிவீனமான நேரத்துல அவர்கிட்ட இருந்து உள்ள இருக்கிற விஷயத்த வாங்கறதுக்கான ஒரு டெஸ்ட். இது நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட், அப்படி புரிஞ்சுக்கலாம். பீப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் P300 வேவ்ஸ்னு பிரெயின்ல நிறைய வேவ்ஸ் இருக்குது. இது என்ன சொல்றாங்க ப்ராசிக்யூஷன் சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் போய் ஒரு குற்றம் செஞ்சிடறேன், எனக்கு எல்லாமே என்னோட மைண்டுக்குள்ள அது பதிவாயிடும். என்ன அதே மாதிரி ஒரு சிமிலரா அந்த விஷயத்தை திரும்பி என்கிட்ட காமிச்சாலோ என்கிட்ட பேசினாலோ என்னோட பிரெயின்ல இருந்து என்ன பண்ணணும்னா அந்த P300 வேவ்ஸ் மட்டும் அந்த மாதிரி விஷயத்துல நேரத்துல மட்டும் எமிட் ஆகும். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ராசிக்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதையை இவர்கிட்ட சொல்லும் போது, இந்த குற்றம் சம்பந்தப்பட்ட கதையை சொல்ற போது இவருக்கு அந்த P300 வேவ் டெஸ்ட்ல இவருக்கு அந்த வேவ்ஸ் வெளியில வந்தது, அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். இது ஒரு சயின்டிபிக் டெஸ்ட். அடுத்து பாலிகிராஃப், பாலிகாமின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இட் இஸ் மோனோகாமி, 2 பண்ணா பைகாமி. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பாலிகிராஃப். இப்ப எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனா ECG மட்டும் எடுப்பாரு, பிபி பாருங்கன்னா அந்த மஷின்ல மட்டும் பாப்பாரு. நிறைய டெஸ்ட் ஒரே நேரத்துல எடுக்கிறாங்க. அப்ப என்னன்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணவரை என்ன பண்றாங்க, அந்த சூழல் அவர்கிட்ட சொல்லி அந்த நேரம் அவர் பயப்படுறாருன்னா பொய் சொல்ற போது மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா வேர்க்கும், பிபி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் நம்புறாங்க. அது எனக்கு தெரியல, ரொம்ப ப்ரொஃபஷனலா போய் சொல்றவங்களா இருக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கிறவருக்கு தான் வேர்க்கும், அவங்களுக்கு வேர்க்காது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த 3 டெஸ்டும் சயின்டிபிக் டெஸ்ட் பெர்மிசிபிளா இது ஆர்டிகல் 23 வயலேட் பண்ணுமான்னா, தேர் லார்ட்ஷிப் சேஸ் அப்படியெல்லாம் ஒன்னும்
அவரு ஒத்துக்கிட்டாருன்னா இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அவரோட பர்சனல் நாலேஜ்ல இருந்து அவரை கஷ்டப்படுத்தி ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டோட அந்த கேஸ்லோட கிரக்ஸ் என்னன்னா, ஸ்ரீமதி செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவோட கிரக்ஸ் என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தானே தனது வழக்கறிஞர் முன்னிலையில் நீதிபதியிடம் நான் இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொன்னாருன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். ப்ராசிக்யூஷன் கண்டக்ட் பண்ணக்கூடாது, ஒரு பிரைவேட் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணணும். அப்படி அந்த டெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயம் அட்மிசிபிளா இல்லையா, அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அட்மிசிபிளான்னா தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் சேஸ் எப்படி செக்ஷன் 27ல கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட், டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட் ஏதாவது டிஸ்கவர் ஆயிருந்தாதான் அந்த அட்மிசிபிள் ஸ்டேட்மெண்ட் 27ல, அதே மாதிரி இந்த சயின்டிபிக் டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணி அவர்கிட்ட இருந்து என்ன விஷயத்த வாங்குனீங்கனாலும் அந்த விஷயத்துல இருந்து சம் ஃபேக்ட் ஹாஸ் டு பி டிஸ்டிங்க்ட்லி டிஸ்கவர்ட். இல்லைன்னா ஸ்ரீமதி செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா படி நீங்க என்ன சயின்டிபிக் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கினாலும் it has to be reduced into a waste. Okay, so voice test I have almost covered about the voice test, the conduct, motive and the CCTV footage usage and other things. Now we can go for fingerprints and footprints. Okay, ஒரு அதிசயமான விஷயம். நம்ம எப்பயுமே ஃபாரின் சொன்னாதான் நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தியா பத்தி சொன்னா பெருமை கம்மியா இருக்கு நிறைய பேருக்கு. இந்த ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எங்க டெவலப் ஆச்சுன்னா இந்த சயின்ஸ் இந்தியால டெவலப் ஆயிருக்குது. யார் இதை டெவலப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கேல்டன் அண்ட் வில்லியம் கிரெஸ்டர். இவங்க 2 பேர் தான். இவங்க யாருன்னா ஐசிஎஸ் ஆபீசர். இப்பதான் இந்த சயின்ஸை இந்தியால முழுமையா டெவலப் பண்றாங்க. நான் உங்களை இப்ப எங்க எடுத்துட்டு போறேன்னா 1910 ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போறேன். ஆர் வெர்சஸ் எட்மண்ட் பார்க்கர். ஃபிங்கர் பிரிண்ட் அட்மிசிபிளா இல்லையா அப்படின்னா அருமையான கேஸ். ஒரு சினிமால, எனக்கு சினிமா பேர் தெரியல, இந்த கருணாஸ்னு ஒரு ஜட்ஜோட வீட்டுக்குள்ள போய் வீடெல்லாம் காலி பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து ஏதோ பீரோ நம்ம எடுத்து சாப்பிடுவார். அதே மாதிரி ஒரு சிமிலர் கதை பாத்தீங்கன்னா ஆர் வெர்சஸ் எட்மண்ட் பார்க்கர் 1910 ஆஸ்திரேலியன் ஹைகோர்ட். இதுல என்ன ஆகுதுன்னா லார்ட்ஷிப் கிரிஃபித் ஜட்ஜ் பேரு. லார்ட்ஷிப் என்ன பண்றாரு, இந்த 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 ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் சொல்றாங்க. இந்த எட்மண்ட் பார்க்கர் ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ள போறாரு. இந்த செஸ்ட் பணம் வச்சிருப்பாங்க, அந்த இடத்த உடைக்கிறாரு. உடைச்சி பணத்தை திருடுறாரு. திருடிட்டு டயர்டா இருப்பார் போல இருக்கு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால. அங்க ஒரு பீர் இருந்துச்சு, அந்த பீர் எடுத்து ஜிஞ்சர் பீர் எடுத்து நல்லா கொஞ்சம் பீர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அந்த பாட்டில் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு மறந்து போய். இப்ப கேஸ் அவருக்கு எகென்ஸ்டா ப்ரூவ் ஆயிடுது. எதை வச்சு ப்ரூவ் பண்றாங்க, மெயினா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுதான் ப்ரூவ் பண்றாங்க. இப்ப இவரு என்ன பண்றாரு, பார்க்கர் வந்து லார்ட்ஷிப் கிரிஃபித் கிட்ட வந்து ஸ்பெஷல் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, ஐயா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா வழக்கு ஜெயிச்சிருவேன். லார்ட்ஷிப் ஒரே வார்த்தையில அவரோட எஸ்எல்பி டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு, a fingerprint of the accused in the scene of occurrence is an unforgeable signature of him that he has committed the crime. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சீன் ஆஃப் கிரைம்ல இருந்ததுன்னா அவர் என்ன பண்றாரு, தப்பு மட்டும் பண்ணது இல்லாத யாருமே ஃபோர்ஜ் பண்ண முடியாத ஒரு கையெழுத்தை போட்டு வந்துடுறாரு. என்னால் இந்த குற்றம் செய்யப்பட்டதுன்னு போட்டு வந்துட்டாராம். ஆகையால இவருக்கு ஸ்பெஷல் லீவே தேவையில்லை. நம்ம ஃபிங்கர் பிரிண்டோட வேல்யூ பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஓகே, தென் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சம்பந்தமா நீங்க இன்னொரு கேஸ்ல படிக்கணும்னா கேலின்ஸ் வெர்சஸ் கன் 1964 Kuhn bench judgment. It is also an interesting judgment with regard to admissibility and relevancy of evidences. Okay, then coming back to India. இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன் லேட்டஸ்ட் வரைக்கும். First judgment is Shankaria versus State of Rajasthan. Shankaria versus State of Rajasthan 1978 Supreme Court. Then Mohammed Amman versus State of Rajasthan 1997 Supreme Court. Then Sonvir alias Somvir versus State NCT Delhi 2018 Her Lordship Justice Indu Malhotra judgment. Then latest is Ashish Chand versus Ashish Jain versus Makarand Singh. Ashish Jain versus Makarand Singh
2019 Justice Supreme Court Justice Santana Gowder. So I have told in all 4 judgments which will come to the chat box. இதுல 4th judgmentல அத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். It is inclusive of all the judgments. மீதி ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ப்ரொபோசிஷனோ அதுதான். இப்ப நான் சொன்ன ஃபிங்கர் பிரிண்ட் இந்தியால செக்ஷன் 3 and 4 படி இந்தியன் போலீஸ் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட இருந்து மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் இல்லாம எடுக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஆஷிஷ் ஜெயின் வர்சஸ் மஹரன் சிங் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, இந்த மஹரன் சிங்கும் பாக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு பிரேம்சந்தன் ஒருத்தரோட வீட்டுக்கு அவர் வட்டிக்கு விடுறவர் பிளஸ் அந்த நம்ம ஊர்ல சேட்டுங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த பணம் இந்த பொருள் எல்லாம் வச்சு வாங்குறாங்க இல்ல, அந்த மாதிரி வேலை பான் புரோக்கிங் அது பண்றது. இந்த பிரேம்சந்த் வீட்டுக்கு இந்த மகரந்த் அவரும் அவர் கூட இருக்கிற 2 பேரும் போறாங்க. போயிட்டு அதோட அவரு இந்த பிரேம்சந்த் அவர் வீட்டுக்காரமா குழந்தை எல்லாருமே அவர் இறந்து போறாங்க. வீட்டுல இருக்கிற நகை ஒரு 8 லட்சம் ரூபாய் நகையும் பொருளுங்களும் எடுத்துக்கிறாங்க. இதுதான் கேஸ். ஆஷிஷ் ஜெயின் என்ன பண்றாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, நான் சாயந்தரமா என்னோட சொந்தக்கார வீட்டு பக்கம் போனேன், இறந்து போனவர் அவரோட சொந்தக்கார வீட்டு பக்கம் போனேன், எலக்ட்ரிஷியன்ஸ் பைய எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அந்த வீட்டுல வந்து வேலை செய்யறவங்க. சீனா பக்ரன்ஸ்ல என்ன இருக்குது, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, 3 டீ கிளாஸ் இருக்குது. அந்த 3 பேரும் டீ சாப்பிட்டுட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போன மாதிரி. இன்னொரு ரிலேட்டிவ் சொல்றாரு, நான் ராத்திரி 9 மணிக்கு இந்த 3 பேரையும் போனேன், பையில நிறைய 2-3 பை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. மறுநாள் காலையில இருந்து வீடு சாத்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுல இருந்ததுனால செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்றாங்க, இவங்க 3 பேருக்கும் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துடுறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட் என்ன செய்யறாங்க, இல்ல இந்த கேசஸ்ல இதுல ஒன்னும் எங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஒழுங்கா இல்ல, மோட்டிவோ அல்லது லாஸ்ட் சீன் தியரி ஒழுங்கா ப்ரூவ் ஆகல. ஏன் லாஸ்ட் சீன் தியரி ஒழுங்கா ப்ரூவ் ஆகலன்னு சொல்றாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் போய் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கொடுக்குற போது பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலவே கோர்ட்ல வந்து என்ன சொல்றாரு, நான் எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கு முன்னாலவே 2 பிடபிள்யூஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து இவங்க உள்ள போனதை 6 மணிக்கு பாக்குறாங்க, இன்னொருத்தர் ஒரு உள்ள வெளியில வந்ததை 9 மணிக்கு பாக்குறவங்க. இவங்க சொல்றாங்க, இந்த 3 பேரும் பேரு டீடைல்ஸோட அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கிட்ட சொல்றாங்க, இவங்க தான் உள்ள போனாங்க, இவங்க தான் வெளியில வந்தாங்க, அப்புறம் தான் வீடு சாத்தி இருக்குது. ஆனா இந்த வைட்டல் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா, இட் இஸ் மிஸ்ஸிங் தி எஃப்ஐஆர். லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்க, கட்டாயமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்தேகப்படும்படியான விஷயத்த வீட்டுக்குள்ள இன்னார் தான் போனாரு 6 மணிக்கு, இன்னார் தான் 9 மணிக்கு வந்தாருன்னு கம்ப்ளைண்ட் கிட்ட சொல்லியிருந்தா அந்த விஷயம் கட்டாயம் எஃப்ஐஆர்ல இருக்கும். இது ஒரு பெரிய சஸ்பிஷியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், இதை ரிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 3, 4 and 5 of the test identification prisoner of the Identification of Prisoner Act 1920 டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா 3 and 4 படி போலீஸுக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்காம குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட இருந்தோ கன்விக்ட் கிட்ட இருந்தோ கைரேகையும் காலோட இம்ப்ரெஷன்ஸையும் போட்டோகிராஃப்ஸையும் வாங்கலாம். ஆனா பாக்கி ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எல்லாம் சந்தேகப்படும்படி மாதிரி இருக்கும்போது கேஸ் வந்து இது வந்து இட் வில் நாட் லீட் டு அ கன்விக்ஷன் சொல்ற போது non obtaining of permission under section 5 also will add to the suspicion. I repeat at the cost of repetition, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்ல போலீஸுக்கு 3 செக்ஷன் 3லயும் 4லயும் 3ல கன்விக்ட் கிட்டையும் 4ல பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் கிட்ட இருந்தோம் பிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுட் பிரிண்ட்லாம் வாங்குறதுக்கு அதிகாரம் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா போலீஸ் வழக்குல ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எல்லாருமே டவுட்ஃபுல்லா இருக்கிற போது, பாக்கி எவிடன்சஸ் டவுட்ஃபுல்லா இருக்கிற போது, if it is going to lead for a failure on the side of the prosecution, Honorable Supreme Court says non-obtaining of permission under section 5 also is a suspicious circumstance and the case will fail. If other prosecution evidences are strong and reliable and credible or trustworthy, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் 5 இன்வோக் பண்ணிருக்கணும்னு கோர்ட்டார் எழுத மாட்டாங்க. So with this test identification period, I think this will suffice for the lecture. Then we have discussed about conduct, discussed about voice sample test, fingerprint, test identification, some sort of medical examination, and one thing which I think is remaining is, I think I have to conclude the class within 5 or 10 minutes. Other விஷயம் பாத்தீங்கன்னா confession. வாய்ஸுக்கு பிறகு வாயால இவர் எப்படி போய் மாட்டிப்பாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்ஃபஸ் பண்றாரு.
இந்த கன்ஃபெஷன் வந்து செக்ஷன் 21ல ஸ்டார்ட் பண்ணாலும் in a later vein 21 also can be called like that, but 24, 25, 26 and 27 confession. Idhula I will give some introductions and then I will finish my lecture. 24 la pathina extrajudicial confession செல்லுபடி ஆகுமா ஆவாதானா MP Lal Sharma versus state of HP. Okay, sorry, it is Ramlal versus state of HP. I'm sorry, it is Ramlal versus state of HP, 2018 Supreme Court. What is the proposition is an extrajudicial confession is a weak form of evidence. However, if it is credible and if it is not given to a person in authority, யாருகிட்ட கொடுத்துருக்க கூடாதுன்னா இவரை மிரட்டி வாங்குற அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கிற ஒரு ஆளு கிட்ட கொடுத்தா செல்லாது, நம்பகத்தன்மை இல்லைன்னா செல்லாது, பாக்கி விட்னஸஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற போது அது கூட கொராபரேஷனுக்கு செல்லும். இவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் செக்ஷன் 24. Ramlal versus state of HP 2018 Honorable Supreme Court judgment latest. And you can also read கிட்டத்தட்ட ரேஷியோ அதே தான். We'll come to section 25. செக்ஷன் 25 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொவிஷன். அதை எவ்வளவு அழகா லார்ட்ஷிப்ஸ் படிச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க எல்லாரும் கட்டாயமா எடுத்து ஒட்டை தேவர் வெர்சஸ் அன்னோன் 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை கட்டாயமா படிங்க. படிச்சீங்கன்னா 25ல கன்ஃபெஷன் given to a police cannot be used as against the accused. Underline the word as against the accused. ஒட்டை தேவர்ல என்ன ஆச்சுன்னா, அந்த கதை சொல்றேன், இட் வில் டேக் ஒன்லி 1 minute. ஒட்டை தேவர்ன்றவர் ஏற்கனவே என்ன பண்றாரு, ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கிட்டு பழைய காலத்துல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அந்தமானுக்கு போனோம். அவர் என்ன பண்றாங்க, அந்தமானுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த மனுஷன் அங்க போய் 20-30 வருஷம் இருந்துட்டு ஒரு 45-46 வயசுல, என் வயசுல வயசான காலத்துல போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாரு, இங்க வராரு. வந்து என்ன சந்தை, ஒரு சந்தை இந்த ஊரு ஆலங்குடி சம்வேர் ஆலந்தூரா சம்திங் அந்த இடத்துக்கு வராரு. வந்து ஒரு சந்தைக்கு வராரு. அந்த ஒரு ஊடு அங்கதான் இருக்குது. ஒரு அம்மாவை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. சரி, புது பொண்டாட்டி கூட போய் வயசான காலத்துல அப்பா வீட்டுல இருக்கலாமேன்னு போறாரு. போற போது பாத்தீங்கன்னா இவரு இத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு பாருங்க, 20 ஆண்டு காலத்துக்கு மேல. இவங்க அப்பா ஏற்கனவே இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க அப்பா இன்னொரு சம்சாரத்தை கல்யாணம் பண்ணி அதோட பொண்ணு பெரிய பொண்ணாயி அது அந்த வீட்டை முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்குது. இவர் போய் சொல்றாரு, பரவாயில்லம்மா, நீ எங்க அப்பாவோட மனைவியோட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நானும் பாதி எடுத்துப்போம். அந்த அம்மா ரொம்ப வில்லங்கமான அம்மா போல இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த சந்தையில வந்து சீட்டு வாங்குற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு முழு வீட்டை வித்துட்டு இந்த அம்மா ஓடி போறாங்க. அவர் என்ன பண்றாரு, இவரை கூப்பிட்டு மிரட்டுறாரு, நீ வந்து அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, நீ ஓடி போனோம்னு சொல்றாரு. நம்ம மொட்டைய தேவருக்கு என்ன ஆகுது, என்னடா இவ்வளவு வருஷம் போய் வாழ்க்கையில ஜெயில இருந்துட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலன்னு பார்த்தா தொல்லை பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு லா அபைடிங் சிட்டிசனா வழக்க போய் போடுறாரு. என்ன வழக்கு போடுறாரு, டிக்ளரேஷன் அண்ட் டெலிவரி ஆஃப் பொசஷன் போடுறாரு. போட்ட உடனே டிசீஸ்ட் இருக்கிறாரு பாருங்க, மொட்டை தேவர் ஒருத்தர் போய் க்ளோஸ் பண்ண போறாரு பாருங்க. அவர் என்ன பண்றாரு, இவரை வந்து தொல்லை பண்றாரு. அவர் தான் பர்ச்சேசர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அவர் இவர் அப்பப்ப கூப்பிட்டு நீ வழக்க வாபஸ் பண்ணணும், நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, தொல்லை பண்ண. மொட்டை தேவர் உள்ள தூங்கிட்டு இருந்துச்சு பாருங்க ஒரு மிருகம், அதை தட்டி எழுப்பி மொட்டை தேவர் இவரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. வீடை வாங்கினவரை க்ளோஸ் பண்ணி, வீடு உனக்கும் வேண்டாம், நீ சொர்க்கத்துக்கு போன அவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பிட்டு அவரை கழுத்தை அறுத்து அந்த சந்தையில விட்டுட்டு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கத்திய மேச மேல வச்சுட்டு he gives a complaint in the form of confession. ஓகே, என்ன சொல்றாரு, மொட்டைய தேவராகிய நானு இவ்வளவு நாள் ஜெயில இருந்து அவஸ்தப்பட்டேன், ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே, வயசான காலத்துல ஒரு பெருக்கிறதுக்கு, ஒரு தண்ணி சுட வைக்கிறதுக்கு ஒரு அம்மா தேவை, இந்த டைலாக் தானே வழக்கமா கல்யாணத்துக்கு சொல்லுவோம். இது இந்த மாதிரி நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு போனேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆயிடுச்சு, நான் வழக்கு போட்டு சொத்து எடுக்கலான்னு பார்த்தா இருந்தாலும் என்ன வழக்கும் போட்டு சொத்து எடுக்கிறதுக்கு மிரட்டுறாரு, என்ன வாழவும் விட மாட்டாரு, நான் இந்த ப்ரொவோகேஷன்ல இவரை கொன்னுட்டேன் சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகுறாரு. இந்த கன்ஃபெஷன் பாத்தீங்கன்னா லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, since this confession is also made to police. Okay, 27ல என்ன சொல்லுது, 25ல confession given to police cannot be used as against the accused. அவருக்கு எதிர்ப்பா உபயோகப்படுத்த முடியாதுன்னு இருக்குது. ஆகையால
மொட்டைய தேவரோட ஆட்டிடியூட் ரிமோர்ஸ்ஃபுல்லா இருக்குது. ரிமோர்ஸ்ஃபுல்லா என்ன சொல்றாரு, எல்லா சோக கதையும் சொல்லிட்டு சட்டத்துக்கு முன்னால சரண்டர் ஆயிட்டதுனால இவர் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கோ பொய் பேசுறதுக்கோ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு எகெயின்ஸ்டா பண்றதுக்கோ எந்த காரியமும் பண்ணாததுனால லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்க, இவரோட பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக இந்த கன்ஃபெஷனை யூஸ் பண்ணலாம், அவருக்கு சாதகமா அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த மொட்டை தேவர் வர்சஸ் அன்னோன லார்ட்ஷிப் PNP என்ன பண்றாங்க, ஒன்ஸ் அகெயின் திஸ் ஜட்ஜ்மெண்ட் was discussed in the case of Sudalaimani versus Chromepet Police 2014. So the proposition I want to say to my junior colleagues is, confession is, if given prior to investigation to the police, can be used in favor of the accused. If it is used, if it is given after investigation, if it is not leading to recovery under 27, it cannot be used for any other purpose. Then coming to section 26 of the Indian Evidence Act, section 26, 25 and 27 மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், அது நல்லா இருக்கும், அழகா இருக்கும், படிங்க. It is Agnu Nagasia versus State of Bihar, 1965 Supreme Court. இதுலயும் மொட்டை தேவர் மாதிரி கேஸ் தான். இவர் என்ன பண்றாரு, அவரோட ரிலேட்டிவ்ஸ் 4 பேரை கொன்னுட்டு கோர்ட்ல போய் போலீஸ்ல போய் FIR கொடுக்குறாரு. சுப்ரீம் கோர்ட்ல கொஸ்டின் என்னன்னா, இந்த கன்ஃபெஷனை இன்கிரிமினேட்டிங் போர்ஷனை மட்டும் வெட்டி தனியா எடுத்துட்டு பாக்கிய அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, தி சுப்ரீம் கோர்ட் சேஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கட் இட் லைக் தட். ஆகையால இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷனை 27ல ரெக்கவரியை லீட் பண்ற விஷயத்தை தவிரவும், இவரு தான் இன்ஃபார்மன்ட்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு தவிரவும் பாக்கி விஷயத்துக்கு இந்த கன்ஃபெஷனை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. தென் கம்மிங் டு செக்ஷன் 27 நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா உடனே புலிகுரி கோட்டையா கேஸ் தான் ஞாபகம் வரும். புலிகுரி கோட்டையா கேஸுக்கு முன்னால ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன். It will be feeling happy to read that. It is King Emperor versus Ramanuja Iyengar, 1934 Madras High Court. இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ராமானுஜ ஐயங்கார் இருக்கிறார் பாருங்க, இவரு சீத்தம்மாள் ஒரு அம்மாவை, சீத்தம்மாள்ன்றவங்க அவர் பொண்டாட்டி கிடையாது, சீத்தம்மாள்ன்றவங்க பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி ஐயங்காரோட பொண்டாட்டி. இதெல்லாம் 110 120 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி எல்லாம் இருந்திருக்குது. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, பார்த்தசாரதி ஐயங்காரை விட்டுட்டு இந்த ராமானுஜ ஐயங்கார், அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல பாருங்க, புருஷனை நம்பி அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதை, அந்த மாதிரி இந்த சீத்தம்மாள் என்ன பண்றாங்க, பார்த்தசாரதி ஐயங்கார விட்டுட்டு ராமானுஜ ஐயங்கார் கூட சென்னைக்கு போயிட்டாங்க. சென்னைக்கு போய் இவரு கூட குடித்தனம் போறாங்க. எப்ப போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மர்டர் எப்ப நடக்குதுன்னா 1934ல ஜனவரி மாசம் நடக்குது. இவர் என்ன பண்றாரு, சார் என்ன பண்றாரு, 1933 ஆகஸ்ட் தான் இந்த அம்மா விட்டுட்டு வர்றாரு. பழமொழி இருக்குதுல்ல, ஆசை 60 மோகம் 30, அந்த மாதிரி ஆகஸ்ட் மாசம் விட்டுட்டு வந்தாரு, ஜனவரி மாசம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்றாரு, அந்த அம்மாவை கழுத்தை சிம்பிளா உடைக்கிறாரு. உடைச்சிட்டு இது எப்ப செய்யறாரு, 12/1/1934 பண்றாரு. இட் இஸ் ஆன் January 12, 1934. ஓகே, அன்னைக்கு பால்காரம்மா வழக்கமா பால் கொடுக்குற அம்மா வந்து பார்த்தா ஐரூட் அம்மாவை காணோம், வெறும் ஐரு மட்டும்தான் வந்து பணத்தை செட்டில் பண்றாரு. எங்க அம்மான்னு கேட்டா அம்மா ஊருக்கு போறாங்கன்னு சொல்றாரு, ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு என்ன பண்றாரு, நடந்து போய் எக்மோரோட ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு கடையில போய் ஒரு மேட்ரஸ் வாங்குறாரு. தேங்காய் பஞ்சுல செஞ்ச ஒரு திக்கான மேட்ரஸ் வாங்குறாரு. அது எவ்வளவுன்னா 4 ரூபாய். 8 தான் கையில இருக்குது. ஐரு 8 எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அந்த மேட்ரஸை கேட்டு பாய் என்ன பண்றாரு, நம்பிக்கையா, அந்த பாய் கிடையாது, பாய் நம்பிக்கையா என்ன பண்றாரு, நீங்க வாங்கிட்டு போங்க, நான் கூட வேலைக்காரம்மா அனுப்புறேன்னு ஒரு தாயம்மான்னு ஒரு அம்மாவை கூட அனுப்புறாங்க. தாயம்மா அதை தூக்கிட்டு வராங்க. என்ன பண்றாரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வீடு தெரிஞ்சு மீன் கட்ட வச்சுக்கிட்டு நான் போய் பாக்கி பணத்தை எடுத்துட்டு வரேன்னு போறாரு. அதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட அப்படியே ஸ்லோவா ஒரு போகும்போது பின்னால கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் இந்த அம்மா வீட்டையும் பாத்துடுறாங்க. பாத்துட்டா பாக்கி காசு அந்த அம்மாட்ட செட்டில் பண்றாரு. என்ன வாங்கிட்டு வந்தாரு, இந்த டெட் பாடியை சுருட்டுறதுக்கு ஒரு மேட்ரஸ் வாங்கிட்டு வர்றாரு. எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அது மேல என்ன பண்றாரு, பழைய காலத்துல இந்த பணம் பாய் ஒண்ணு இருக்கும், அந்த பணம் பாயை இந்த மேட்ரஸ் மேல சுத்தி அந்த அம்மா உள்ள சுத்தி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் இந்த டெட் பாடியை என்ன பண்றாரு, இதை மேட்டுன்னு சொல்லி போய் பேசி அங்க கொடுத்துட்டு 2 கூலி தூக்கிட்டு போறாங்க. ஒரு கலிய பெருமாள்னு ஒரு கூலி, அந்த கூலி கிட்ட போய் என்ன சொல்றாரு, இதை கொஞ்சம் தூக்குங்கப்பா, தூக்கி எடை போடுங்கன்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அதை எடைய போட்டு கருங்குழிக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறாரு. பழைய காலத்துல ரயில்ல ப்ரொசீஜர் என்னன்னா, யார் ஒருத்தர் பார்சல் எடுத்துட்டு போறாரோ அவரும் பேசஞ்சர் டிக்கெட் வாங்கணும். நம்ம ராமானுஜ ஐயங்கார் என்ன பண்ணாரு, பேசஞ்சர் டிக்கெட்டை வாங்கிட்டு
சரக்கை மட்டும் உள்ள வச்சுட்டு நைஸா வேற பக்கமா ஜன்னல்ல இறங்கி ஓடி போயிட்டாரு. கருங்குழியில போய் பார்சல் என்ன ஆகுதுன்னா 13ஆம் தேதி நைட் இறங்கிடுது. 13ஆம் தேதி காலையில பார்சல் ஏத்துறாங்க. ட்ரெயின் மெட்ராஸ்ல. கருங்குழின்னா ராமலிங்க சாமி விளக்கரிச்ச ஊர், நீரால விளக்கரிச்ச ஊரு, ரொம்ப பெருமையான ஊர். அது வடலூர் கிட்ட இருக்குது. இறங்கின உடனே ஒரு பேட் ஸ்பெல் ஒண்ணு வருது. எல்லாரும் கேக்குறாங்க என்ன இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஆளை காணமேன்னு சொல்லிட்டு பார்சலை மட்டும் எடுத்து ரூம்ல வச்சுக்கிறாங்க. மறுநாள் என்ன பண்றாங்க, ரயில்வே போலீஸ் வந்து இது உள்ள இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அதை 14th January 1934 அப்ப பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதை ரீட்ரேஸ் பண்றாங்க. எங்க பண்றாங்க, எக்மோர்ல. இதை யாரு கூலி கட்டாயமா இதை ஒரு ஆள் தூக்கிட்டு வந்துருக்க மாட்டான், கூலி தான் வந்திருப்பான்னு பார்த்தா கூலியை வந்து விசாரிக்கிறாங்க. கூலி கிட்டத்தட்ட இந்த ராமஜெயங்கரோட அடையாளத்தை சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. பண்ண பிறகு he gives a confession, section 27. என்ன செய்யறாரு, கன்ஃபெஷன் கொடுத்துட்டு எந்த கடையில வாங்கணும்னு அந்த கடையை காமிச்சு இந்த அம்மா தான் இதை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல கொடுத்தாங்க சொல்றாரு. Now the question before the lordships is whether this identification of the person in consequence of the confession is valid under section 27. Okay, என்ன ப்ரொபோசிஷன்னா, ஒரு பொருளை மட்டுமே அடையாளம் காமிச்சுதான் வந்து 27ல இருந்து ரெக்கவரி should lead only to a fact. That fact should be a material thing கிடையாது. It can also be with the person also. புலிகிரி கோட்டையால என்ன ஆகுது பாருங்க. புலிகிரி கோட்டையாக்கு முன்னால ஒரு ஜட்மெண்ட் இருக்கும், கட்டாயமா நம்ம எல்லாரும் படிக்கணும். It is அத்தப்ப கவுண்டன் வெர்சஸ் எம்பரர் 1937. அதுல என்ன சொல்றாங்கன்னா 27 ரெக்கவரி ஏதோ கிடைச்சு போச்சுன்னா whole confession is admissible சொல்றாங்க. புலிகிரி கோட்டையால சொல்ற விஷயம் செக்ஷன் 27ல போலீஸுக்கு ஏற்கனவே தெரியாத ஒரு ஃபேக்ட அக்யூஸ்ட் கன்ஃபெஷனா சொல்லி அந்த கன்ஃபெஷன்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, ஐ வில் டேக் யூ டு தி பிளேஸ், ஐடென்டிஃபை தி பிளேஸ் and unravel a thing which is concealed, and I have got knowledge about the place and the item which I have concealed. என்னென்னலாம் ingredients னா, confession should lead distinctly to a discovery of fact, and he should identify the place, he should unravel the concealed object, and he should have knowledge about all those things. அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் செக்ஷன் 27 யூஸ் பண்ணணும் ஒழிய, அது மட்டும்தான் அட்மிசிபிள் போர்ஷன் ஒழிய அத்தப்ப கவுண்டர்ல எடுத்த லிபரல் வியூவை எடுக்கக்கூடாது. வியூ ஷுட் பி நேரோன்னு சொல்லிடுறாங்க. இது 1946 புலிகிரி கோட்டைய கேஸ் பிரிவி கவுன்சில். அதுல இருந்து உங்களை நான் கொஞ்சம் விட்டுட்டு வரணும்னா, வேர் ஐ கேன் பிரிங் யூ டவுன் இஸ் மெஹபூப் அலி. அப்புறம் இஸ்மாயில் வர்சஸ் ஸ்டேட் 1946 ஒன்று இருக்குது. அப்புறம் மெஹபூப் அலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த மெஹபூப் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ்ல பாத்தீங்கன்னாலும் இது கன்ஃபெஷன் லீடிங் டு ரெக்கவரி ஆஃப் ஃபேக்ட்ன்ற விஷயம் ஆளுங்களையும் காமிக்கலாம். அப்பனா அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் கொடுப்பாரு. என்னன்னு கொடுப்பாரு, நானும் இன்னாரும் சேர்ந்து பண்ணோம் இந்த தப்ப, இன்னார் இந்த இடத்துல பதுங்கிட்டு இருக்கிறாரு, என்ன கூட்டுக்கிட்டு பண்ணீங்கன்னா அந்த ஆளை காமிப்பேன். அந்த ஆளை போலீஸ் போய் பிடிச்சிட்டு அந்த ஆள் கிட்ட இருந்து ரெக்கவரி எடுக்கலாம்னா கட்டாயமா எடுக்கலாம். இது மெஹபூப் அலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2015 சுப்ரீம் கோர்ட். தென் ரெண்டு கேஸ் ஐ வில் finish in 2 minutes. தென் நம்ம ஏற்காடு ஒரு இடம் இருக்கு பாருங்க, நல்ல குளூரான இடம் சேலத்துக்கிட்ட. அங்க பாத்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் என்ன பண்றாரு, 2 பேர் டூரிஸ்ட் வராங்க, அவங்கள பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கேமரா எடுத்துட்டு செல்போன் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சாக்குல கட்டி அவங்கள ஒரு தண்ணி போற இடத்துல விட்டுறாரு. நவநீத கிருஷ்ணனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவர்கிட்ட இருந்து கன்ஃபெஷனே வாங்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போகுது. 2 செஷன்ஸ் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. என்ன ப்ராசிக்யூஷன் ரிலே பண்றாங்கன்னா, கன்ஃபெஷன் லீடிங் டு ரெக்கவரி டிஸ்டிங்டிவ்லி அண்ட் டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இறந்து போனவரோட யாஷிகா கேமரான்னு சொல்றதுக்கோ, இறந்து போனவர் யூஸ் பண்ண செல்போன் சொல்றதுக்கோ, இறந்து போனவர் தான் ஓட்டுனார் மோட்டார் சைக்கிள்னு சொல்றதுக்கோ, incriminating evidences as against them is not leading to, or it is not getting connected with the crime or the accused or the victim. இது விக்டிமோட பொருள்ன்றதுக்கு நீங்க எவிடன்ஸ் எதுவுமே கொடுக்கல. எந்த எவிடன்ஸும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸஸும் இல்ல. அந்த பொருளுங்களோட ஓனர்ஷிப்புக்கு யாருமே வந்து சொல்லல. என்ன சொல்லலைன்னா, இதெல்லாம் இறந்து போனவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இவரோட பொசஷன்ல இருந்ததுன்னு சொல்லாததுனால இந்த கன்ஃபெஷனை எடுத்து டஸ்க்ல தான் போடணும்னு சொல்லி அக்யூஸ்ட அக்யூட் பண்ணிடுறாங்க. லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா தவசி அலியாஸ் தவசிராஜன் வெர்சஸ் வேப்பூர் போலீஸ், ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் PNP's ஜட்ஜ்மெண்ட்
where almost the judgments of Ismail versus State and the ratio in the cases I have cited right now, Mehboob Ali's case is the இதுல என்னன்னா அக்யூஸ்ட் அவர் என்ன பண்றாரு, ஒரு சீட்டு பிடிச்சி ஏமாத்திடுறாரு. அதை என்ன பண்றாரு, ஒருத்தரை பிடிக்கிறாங்க, நிறைய அக்யூஸ்டுங்களை காமிக்கிறாரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல, இவர் எல்லாரையும் காமிக்கிறாரு. அவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்குது, போய் எடுத்தா லட்சக்கணக்கில் பணம் வருது. ஒருத்தர் மட்டும் 36 லட்சம் என்னமோ வச்சுட்டு இருந்தாரு. ஆனரபிள் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த அக்யூஸ்ட இந்த கன்ஃபெஷன்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட போய் டிஸ்கவர் பண்ணாங்க பாருங்க, அவரு செக்ஷன் 106 படி பர்சனல் நாலேஜ் அவருக்கு இருக்கும். இந்த பணத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லாத பட்சத்துல கன்ஃபெஷன் படி அந்த ரெக்கவரியை வந்து ஆளை பிடிச்சி அந்த ஆள்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணாலும் it is also an admissible piece of evidence ன்னு சொல்றாங்க. With this, I think I have done some justice. I think I am within the time, within 1 o'clock. பாக்கியராஜ் சார் கிளாஸ் முடிச்சிடலாமா? சார் உங்க விருப்பம் சார். ஐயா லைன்ல excellent Mr. Chandru. ஐயா Excellent Mr. Chandru. ஐயா I want that you have to clarify the Sudalaimani case. yes ஐயா. Why that confession is admissible when it was given before investigation starts, and why it is not admissible after the investigation starts? You just explain that fact alone, then we can go for this question and answer session. Yes. See, the question posed by the honorable our district judges, நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே மொட்டை தேவர் கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண, ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. 25ல நம்மளோட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் லா மேக்கர்ஸ் ஒரு அக்யூஸ்ட் போலீஸ்ல அவரை பிடிச்சிட்டாக்கா, நம்ம we can go once again back to the state of Bombay versus Kathikal Ohad. The state of Bombay versus Kathikal Ohadல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, ஒரு அக்யூஸ்ட போலீஸோட கஸ்டடியில இருக்கும்போது அவரு கட்டாயமா போலீஸோட பிரஷர்ல தான் அதை சொல்லுவாரு. அவர் சொல்றது பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் கம்பல்சிவ்னஸ், அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் கம்பல்சிவ் டெஸ்டிமோனி. அப்படின்னா போலீஸோட கஸ்டடியில இருக்கிற ஒரு ஆளு கட்டாயமா போலீஸ் அவரை கட்டாயப்படுத்தி தான் அந்த கன்ஃபெஷனை வாங்கியிருப்பாங்கன்றதுதான் நம்ம வழக்கமா நினைப்போம். ஆனா கத்திக்கல் ஓஹாட்ல என்ன சொல்றாங்க லார்ட்ஷிப்ஸ்னா, அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டை போலீஸ் மேல அக்யூஸ்ட் வைக்கிறாருன்னா அவர் அதுக்கான நிரூபணம் பண்ணணும்னு சொல்றாங்க. 25ல பாத்தீங்கன்னா 27ல 26ல எல்லாம் கன்ஃபெஷன் எங்க கொடுக்குறாருன்னா போலீஸ் கஸ்டடியில கொடுக்குறாரு. he was taken into custody. அப்ப என்ன வந்துரும்னா போலீஸ் மேல நம்மளுக்கு சந்தேகம் வந்துரும், கஸ்டடியில வந்ததனால கட்டாயமா இவங்க மிரட்டி வாங்கியிருப்பாங்க, இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25ல கன்ஃபெஷன் டு போலீஸ் சொல்றாங்களே ஒழிய, நம்ம அக்னு நகேஷியா கேஸ்லயும் சரி, சுடலைமணி கேஸ்லயும் சரி, மொட்டை தேவர் கேஸ்லயும் சரி, என்ன லார்ட்ஷிப்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, it was given by him voluntarily, even the investigation has not started. So அந்த gesture-ல, அந்த point of time-ல, since investigation was not at all started, the police has no role on the accused, no say on the accused. The confession which was given by him prior to investigation is credible because of the voluntary nature. ஆகையால it can be used as advantageous. If at all it is on his advantage, it can be used for him. I think I have answered. If at all anything I have not answered, I pray that you can add for it. Yes, I just want to add only one thing. இப்போ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி if a confession is made na, it is a first information. Yes. It can be registered under section 154 as a first information. So once the first information is recorded abdina, subsequent all subsequent statements are hit by section 162. Yes. So that is the main reason the courts held that. Yes. ஆமா, அதனால இப்ப நீங்க வந்து even the statement cannot be used for any purpose except for the purposes stated in proviso to section 162. Yes, very nice. So adala வந்து it can be used for the in favor of the accused ங்கிறது is not mentioned. Yes. அதனால வந்து after investigation க்கு அப்புறமேட்டு இந்த confession வந்ததுனா it can be treated only as a 161 statement which is hit by section 162 CRPC ங்கிறதுனால
அந்த சுடலமினி கேஸ்ல என்ன சொல்றாங்க, இட் cannot be used even in favor of accused னு ஹோல்ட் பண்ணிருக்காங்க. That I want to Definitely. yes very wonderful lecture. In fact I missed in the beginning, but I catch up when you have started an hour's judgment, but it's really a wonderful one. For and on behalf of the organizers, I want to give my thanks, a heartfelt thanks for your sternest effort. I thank the honorable judge. Judges எல்லாம் பேசின ஒரு மேடையில எங்களை மாதிரி ஒரு சின்ன வக்கீல் எல்லாம் பேச வச்சது எங்களெல்லாம் பெருமைப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். Thank you, Mr. Chandru. It was a wonderful lecture. As SK said, it is wonderful. நீங்க எத்தனை தடவை பேசினாலும் அத்தனை தடவையும் சிறப்பான செய்திகளை அழகழகா, அதாவது ஒரு தேனருவி மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு கேஸ்லாவையும் அழகா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த கதையை சொல்லி அந்த சட்டத்தை நீங்க எடுத்துரைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் புரியுற மாதிரியும் அதை நினைவுல நீண்ட காலத்திற்கு நினைவுல வச்சிருக்கிற மாதிரியும் யங் லாயர்ஸுக்கு எங்களை மாதிரி ஜட்ஜஸ்க்கும் அது வந்து ரொம்ப பசுமரத்து ஆணி போல் பதிகிற மாதிரி நீங்க லெக்சர் கொடுக்குறீங்க. அது ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ சோ மச். லிங்கேஸ்வரன் ஐயாவோட கிளாஸ் கிட்ட, எஸ் கார்த்திகேயன் ஐயாவோட கிளாஸ் கிட்ட, பி கார்த்திகேயன் ஐயா, தீப்தி அம்மா கிளாஸ் கிட்ட நம்ம கிட்டே நிக்க முடியாது. அவங்க பெருந்தன்மையில இப்படி எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஐ ஃபீல் பிளெஸ்ட். இல்ல அடக்க இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு இவ்வளவு எல்லாம் இருக்க கூடாது. சரி, தேங்க்யூ. ஐயா பாக்கியராஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது क्वेश्चंस இருக்கான்னு கேளுங்க. சரிங்க. क्वेश्चंस இருந்தா he will explain, otherwise we can conclude. சரிங்க. क्वेश्चन இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். பேசுங்க மேடம். சார், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல ஆஷிஷ் ஜெயின் கேஸ், அதுல வந்து நீங்க பெர்மிஷனை பத்தி சொல்றச்ச இது இன்டர்பிரிட்டேஷன் நான் எடுத்துக்கிட்டது கரெக்டானு கிளாரிஃபை பண்றதுக்காக, ஸ்டோன்லி ஃபிங்கர் பிரிண்ட் தான் எவிடன்ஸா இருக்குன்ற பட்சத்துல பெர்மிஷன் வேணும்